நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு மன்னாதி மன்னன் எம்ஜிஆர். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பண்டிகை காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி தமிழகத்துடைய மாபெரும் ஆளுமை ஒருவரை பற்றி பேசப் போகிறோம். மன்னாதி மன்னனை பற்றி அவருடைய ரசிகர்கள் நம்மோடு சேர்ந்து பல விஷயங்களை பேசப் போகிறார்கள். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமரர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமர்கிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். நெஞ்சிலம் கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். மக்கள் மீது அதிகாரம் செலுத்துபவர்களாக மட்டும் அமையக்கூடாது, ஆதரவு காட்டுபவர்களாகவும் விளங்க வேண்டும். இப்படி மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள், அரசில் இடம்பெறுபவர்கள் தூய்மையானவர்களாக, தொண்டுள்ளம் கொண்டவர்களாக, ஏழை எளிய மக்களின் தோழர்களாக, எழுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாதவர்களாக, அரசியல் அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பே தவிர மக்களை ஆட்சிப்படைக்கும் உரிமையை தரும் சாதனமாக கருதாதவர்களாக, மக்களோடு மக்களாய், மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நெறியாகும். அவர் பேசினத அந்த குரலை இப்ப கேட்டப்போ என்ன தோணுச்சு மைண்ட்லாம்? ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி. ரத்தத்தின் ரத்தங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகின்ற உணர்வுகள் அது கண்ணீராக வரலாம், உணர்ச்சிகளாக வரலாம். ஏனென்றால் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர். இந்த பேச்சை கேட்ட உடனே புரட்சி தலைவர் நேரில் இருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு புத்தி உணர்வு ஏற்பட்டது. இங்கே வந்ததுக்கு பிறகு அவர் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி உள்ள நிலைமை தான் இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு தோணுனது. ஒரு இனம் புரியாத இன்பம், ஒரு மன நெகிழ்வு, அதை நான் நல்லா உணர்ந்தேன். அன்றைக்கு பள்ளி கல்லூரி காலத்திலெல்லாம் அந்த பேச்சை கேட்டபோது இருந்த துடிப்பு, அந்த அவர் ஓடி ஓடி பார்த்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு மலர் நினைவுகளாக இப்போ இந்த குரல்ல வந்த மாதிரி அவரும் இந்த உலகத்துக்கு திரும்பி வரணும். அதே முகம், அதே அழகோட, அதே சிந்தனையோட, அதே பெருமைகளோட அவர் இந்த வந்து எங்க குடும்பத்துல கூட ஏதோ ஒரு குழந்தையா அவர் பிறக்கணும் சார். இல்லை சார், அவர் இல்லைங்கிறது தான் இப்போ மனசில் நிற்குது. வல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருக்கணும்னு சொன்ன உடனே ஐயோ அவர் இல்லையே, அந்த உணர்வு. நான் திரும்ப அந்த ஆடியோ அவர்கிட்ட கொடுங்க, அவருக்காக நான் திரும்ப போறேன். ஏன்னா அந்த உணர்வு தான் ஒரு மனுஷன். நான் உங்களுக்கு ஓப்பனாக தான் சொன்னேன்ல, என்னை நல்லவனாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போயிட்டான், அந்த ஆள் இல்லையே அப்படிங்கிற ஃபீல் இருக்குல்ல. நான் உங்களுக்காக மறுபடியும் இந்த குரலை போடுறேன். தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றார் அமரர் அண்ணா அவர்கள். அதைத்தான் மக்களாட்சி தத்துவமாக அறிவித்தார்கள் அரசியல் அறிஞர்கள். அத்தகைய ஆட்சி நடத்தும் பொறுப்பில் அமர்கிறவர்கள் வல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நயம் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாணயம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு ரசிகனா நீங்கள் அதில் எமோஷன் ஆனீங்க. உங்களுக்கு திரும்ப ஒரு அந்த குரலின் மூலம் கிடைக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணுக்காக தான் ப்ளே பண்ண சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி ரொம்ப ஒழுக்கமான ஒரு மனிதனாக இருக்கிறேன்னா அவர்னால தான். அதனால தான் நான் என்னுடைய டாக்டரல் தீசிஸுக்கு வந்து அவருடைய திரைப்பட பாடல்களை எடுத்தேன். உலகம் முழுவதும் அவரை பற்றி பேசுகிறேன் நான். ஆனாலும் அவரை பற்றி யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே என்னால் தாங்க முடியல. அது ரத்தத்தோட ஊறி இருக்கிறது. அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவர். நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம். அடுத்தடுத்து 2 சிறப்பு விருந்தினர்கள் நமக்காக வந்திருக்காங்க. ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவர் திரு விஸ்வநாதன் அவர்கள். ஒரு பெரிய கல்வியாளர், விஐடி கல்வி நிறுவனங்களுடைய வேந்தர். அடுத்தது அவங்களும் கல்வியாளர், சத்யபாமா யூனிவர்சிட்டியினுடைய எம்டி மரியா அவர்கள். நீங்கள் மரியா என்று சொன்னீர்கள், எனக்கு பேர் வைத்ததே எம்ஜிஆர் தான். அப்படியா? எனக்கு எம்ஜிஆர் தான் பேர் வச்சாரு. எனக்கு எம்ஜிஆர் வச்ச பேரு அன்பு நிலா. என்னை தூக்கும் போதே வா அன்பு நிலா என்று தான் தூக்கினாரா என்ன.
அடுத்த எண்ணம், எங்கள் தலைவன் பேசும்போது நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே, ஏந்திரிக்க நிக்கலும் என்று தோணியது. அதுதான் ஒரு உண்மையான ரசிகராக எங்கள் தெய்வத்துக்கு நாங்கள் என்றும் செய்வோம். நான் அவரை நாள்தோறும் நினைப்பவன். அது காரணம் இந்த விஐடியை அவர் கொடுத்ததான், அவர் போட்ட பிச்சை தான் விஐடி. அதனால் நாள்தோறும் நான் போய் அரசாங்க கல்லூரி வேணும்னு கேட்டேன் அவர்கிட்ட. நான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறேன் என்பதில். அப்போ அவர் சொன்னார், அரசாங்கம்லாம் ஆரம்பிக்க முடியாது, எல்லாம் அதுக்கு பணம் இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னாரு. அப்படியே யோசனை பண்ணேன். வேலூர் காலேஜ் வேணுமா வேணாமன்னார். வேணும் அப்படின்னா போய் ஒரு ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணி அப்ளிகேஷன் போட்டு எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்கன்னாரு. அப்படி ஆரம்பித்தது தான் வேலூர் பொறியியல் கல்லூரி. அது அவர் அவர் போட்ட பிச்சை தான். நீங்கள் பக்கத்தில் இருந்து அவரை பார்த்தபோது ரொம்ப பர்சனலாக அவரிடம் வந்து வியந்த குணம்னு எதை சொல்லுவீங்க? அவர் எது பண்ணாலும் அது வந்து இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சார். அதுதான் என்றைக்கும் மனசில் நிலையாக நினைது. அதுதான் காலுக்கு செருப்பு போடணுன்ற திட்டம் உலகத்தில் நான் எங்கேயும் படித்ததே இல்லை. ஆனால் அவர் வந்து போகும்போது சாலையில் மாணவர்களை பார்த்துட்டு, சாலையில் வெயிலில் நடந்து போகிற குழந்தைகள்லாம் பார்த்துட்டு தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார். தமிழ்நாடு முழுக்க அதை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணார். இப்படி பல திட்டங்கள் எது போட்டாலும் அது ஏழைகளுக்காக தான் இருக்கும். ஒரு பெண்ணாக நான் சொல்கிறேன், ஒரு முறை அவர் பிரச்சாரத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது பெண்கள் கிராமங்களில், உங்களுக்கு தெரியும் வறுமை எப்படி இருந்தது அந்த காலத்தில், ஒரே புடவை தான். அதனால் ஒரே புடவை மரத்தில் கட்டிட்டு அதை காய வச்சுட்டு இன்னொரு முனையை தன் உடம்புல சுத்திட்டு நிற்பாங்களாம். எம்ஜிஆர் கேட்டார், ஏன் அப்படி இருக்கிறாள்? தாய்மார்களுக்கு ஒரு புடவை தான் இருக்கிறது, அவ்வளவு வருமானம் தான். முதலாக பெண்களுக்கு இலவச புடவை கொடுத்த திட்டமே எம்ஜிஆரால் தான் செஞ்சது. அவரோட தாக்கம் என்ன வந்து கொண்டு இன்னைக்கும் சத்யபாமா நிர்வாக பல்கலைக்கழகத்தில் யார் வந்தாலும் பசியோடு வெளியே போனதே கிடையாது. அவர் பிரச்சாரத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது எல்லாரும் தலைவா வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு தான் பின்னாடி ஓடி தான் வருவாங்களாம். அப்போ எம்ஜிஆர் வந்து கையை அசைப்பாராம். அந்த கண்ணாடிக்குள்ளதை அவர், எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் எம்ஜிஆர் அழுதுட்டு இருக்காரு. இவர்களுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன், பின்னாடி ஓடியாராங்களே. அந்த பிரச்சாரம் பேசி முடிச்சுட்டு கையில் எல்லாரும் எம்ஜிஆர் கையில் ஒரு ஹேங்கர்சீஃப் பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த கைக்குட்டைக்கு தான் தெரியும். அவர் ஒவ்வொரு முறையும் பேசி இரும்புவார், ரத்தமும் சளியும் அதில் பதிந்திருக்கும். ஆனாலும் இன்றைய நிறைய பேர் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு கொழா என்று குரலை மாற்றுகிறீர்கள். தயவுசெய்து அதை பண்ணாதீர்கள். அவர் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியிருக்கிறார். தன்னை சுட்ட போது கூட தன் தொண்டர்களுக்காக பேச வேண்டுமே என்று முயற்சி செய்து அவர் உடம்பிலிருந்து வந்த குரல் தான் அது. அதை தயவு செய்து யாரும் அசிங்கப்படுத்தி பேசாதீர்கள். அது வளவள கொலகளா இல்லை, உங்களுக்காக அவர் தன்னம்பிக்கையாக தன்னை வருத்தி கொண்டு பேசிய குரல் அது. அவரை பற்றி யாரும் முழுசாக டெஃபினேஷனே அவருக்கு கொடுக்க முடியாது. அப்படி தான் இருந்தார். நீங்கள் இப்போ நிறைய பேர் இலங்கை தமிழர்களை பற்றி பேசுகிறோம். அவர் இலங்கை தமிழர்களை ஆரம்பித்து நடத்தின மாதிரி இதுவரையும் யாருமே பண்ணதில்லை. ஏன்னா அது அங்கே போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, பிரபாகரன் தன்னுடைய அறையில் ஒரே படம் தான் வச்சுருந்தார், அது எம்ஜிஆர் படம் தான், வேறு யார் படமும் கிடையாது. கல்வித்துறையில் அவருடைய செயல்பாடுகளுடைய திட்டம், அவருடைய தொலைநோக்கு பார்வையை ஒரு கல்வியாளராக எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? அவர் ஆரம்பித்து தான் இன்றைக்கி இந்தியா பூராவும் பரவி இருக்கு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் மாணவர்களுக்கு மேலே பொறியியல் பிஇ பிடெக் படிக்கிற வாய்ப்பு ஏற்பட்டது அவரால் தான். அதுக்கு முன்னால் வேறு யாருமே இல்லை. மொத்தம் 2000 பேர் 3000 பேர் தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும் தமிழ்நாட்டில். அதை மாற்றி அமைச்சவர் எம்ஜிஆர் தான். இந்த புதிய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், சுயநிதி கல்லூரிகள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவர் ஆரம்பிக்கும் போது 10 கல்லூரிகள் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு பெரிய வருத்தம், அவர் கொடுத்த காலேஜ் அவர் வந்து பார்க்கவே இல்லை. எனக்கு ஆர்டர் போட்டு செப்டம்பர் மாதம் கொடுத்தாங்க. நான் ஒரு பெரிய மாலை எடுத்துகிட்டு போனேன் போய் போடுறதுக்கு. என்ன காலேஜுக்கு மாலையா அப்படின்னாரு. போட்டு நீங்கள் அடுத்த மாதம் வந்து காலேஜ் ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு. இல்லை வேறு யாருன்னா மந்திரிகளை கூப்பிட்டு போகலாம். இல்லை வேறு யாரும் வரக்கூடாது, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு. நீங்கள் அக்டோபர் 1 வாரம் வாங்க, நான் உங்களுக்கு தேதி கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அக்டோபர் 5ஆம் தேதி உடம்பு சுகம் இல்லாமல் படுத்துட்டார். அதுலேருந்து திரும்பி வர முடியல. இது இன்றைக்கி பெரிய பல்கலைக்கழகமாகி உலகமே வியந்து பாராட்டுகின்ற அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் வரல, அவருடைய உருவச்சிலையை தான் அங்கே வச்சுருக்கேன். முதல் உருவச்சிலையை வச்சதே நான் தான். உணவு எல்லாரும் வயிறார சாப்பிடணுங்கிற எண்ணம் உள்ளவர்னு சொன்னீங்க. அவருக்கு பிடித்த உணவு என்ன? உங்க அப்பா எதுவும் சொல்லியிருக்காரு? மீன் குழம்பு. பாருங்க, மீன் குழம்பு, நண்டு, கருவாடு, அதுக்கு அடுத்தது சக்கரை பொங்கல். ஓகே, எல்லாரும் வயிறார சாப்பிடணும். அது எந்த எண்ணத்துலேருந்து அப்படி அவர் இருந்து? அவருடைய வாழ்நாளில் அவர் அனுபவித்து, உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டார்.
அந்த அம்மா இவங்களை கும்பகோணத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப வறுமையில் இருந்த குடும்பம். அந்த தனக்கு இளமையில் இருந்த அந்த வறுமை வேறு எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது, யார் தமிழர்களுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்சார். கடைசி வரையும் அதுதான் அவர் மனசில் இருந்தது. அவருடைய தமிழ் பற்று அது கவனிச்சிருக்கீங்களா? அவருடைய தமிழ் பற்று, தமிழ் சார்ந்த விருப்பம். முதல் தமிழ் சீர்திருத்த எழுத்துக்களை சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவரே அவர் தான். பெரியாருடைய சீர்திருத்த எழுத்துக்களை அவர் தான் கொண்டு வந்தார். தமிழ் பல்கலைக்கழகமே அவரால் தான் துவக்கப்பட்டது. பாரதியார் பெயராலே பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பெயராலே பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் அத்தனை எம்ஜிஆருடைய காலத்தில் அவர் தான் துவக்கி வைத்தார்கள். ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க போகிறோம். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி இந்த பொங்கல் காலத்தில் நம்ம பேசுகிற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் உங்களை போல் வந்து பங்கேற்று கொண்டே இருக்க போகிறார்கள். இடையிடையே நாமும் பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் லாட் ரெண்டு பேருக்கும் இந்த நாளில் வந்து அவருடைய மலரும் நினைவுகளை நினைவு கொண்டது ரொம்ப நன்றி. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மன்னாதி மன்னன் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த பொங்கல் பண்டிகை காலத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்களையும் அவரோடு பழகியவர்களையும் அவரோடு நெருக்கமாக இருந்த பலரோடும் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி 3 சிறப்பு விருந்தினர்கள் இப்போ வந்திருக்காங்க. நிறைய கெஸ்ட் இந்த ஷோக்கு இந்த ஸ்பெஷல் டேல வந்துட்டே இருக்காங்க. முதல்ல உட்கார்ந்துருக்கிறவர் தேவர் ஃபிலிம்ஸ் திரு தியாகராஜன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். எம்ஜிஆர் அவர்களை வைத்து நிறைய படங்களை உருவாக்கிய பெருமை அந்த படைப்பு உலகத்திற்கு உண்டு. முருகன் தேட்டருடைய அதிபர் பாலசுப்ரமணியம் அவர்கள். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எம்ஜிஆர் படம் மட்டும்தான் போடுவாங்க அந்த தேட்டரில். அண்ட் தென் இவங்க வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எம்ஜிஆர் படத்தில் ரொம்ப முக்கியமான படமான 1000ல் ஒருவன் படத்தை இயக்குனர் திரு பிஆர் பந்துரு அவர்களுடைய பொண்ணு பிஆர் விஜயலட்சுமி அவர்கள். அவங்களும் திரையுலகத்தில் இயக்குனராக ஒளிப்பதிவாளராக ஃபர்ஸ்ட் விமன் சினிமோட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஆல்சோ. ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படிங்கிறது எம்ஜிஆர் அப்படின்னா அவருடைய பாடல்கள், அந்த காலகட்டம், அது சொன்ன விஷயம், அது உங்களிடம் ஏற்படுத்தின தாக்கம், அது எப்படிப்பட்டது? காலையில் அவருடைய பாட்டை முதல்ல 6 மணிக்கு கட்டன்னு வச்சுங்க, 9 மணி வரலாம் அந்த எனர்ஜி வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூட வேண்டாம். அது மாதிரி ஒரு எனர்ஜி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எம்ஜிஆருடைய பாடல்? ரொம்ப பிடிச்ச பாடல் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அது வந்து எதா இருந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தின பாட்டு, நீங்கள் முணுமுணுக்கும் பாட்டு, அதுக்கான காரணம்? தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான். இந்த பாட்டில் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான், இந்த பாடல் மீனவர்கள் மத்தியில் ஏற்படுத்திய, மீனவர் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன சார்? அது வரைக்கும் மீனவர்கள், அதாவது எம்ஜிஆர் படகோட்டின்னு ஒரு மீனவ சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக வெளிக்கொணர்ந்த ஒரு பாட்டு. அது வரைக்கும் அவங்கள பற்றி இந்த அளவுக்கு அவங்களுக்கு துயரம் இருக்கிறதுலாம் தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் இந்த படகோட்டின்னு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகம், இலங்கை, மலேசியா எல்லா இடத்துலையும் உள்ள மீனவர்களுக்கு
தங்களை இனம் காட்டியவர். பக்கத்துல அதனால அந்த பாட்டு உங்களுக்கு எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான பாடல் எது எம்ஜிஆருடைய பாடல்கள்? சார் நான் 80s குடியாத்தத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப ரேராக தான் டிவி, ஒரே சேனல் தான், டிடி ஃபஸ்ட்டு தான் இருந்தது. அப்போ 8:30 to 9 வரைக்கும் இது போடுவோம், ஒலியும் போடுவாங்க. நான் இதை பார்க்குறதுக்காக என்ன சிஸ்டர் வீடு தாண்டர் நேரில் இருந்தாங்க சென்னையில். அங்கே ஓடி வரையும் ஸ்கூல் விட்டதும் பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே வரணும்னு. ஒரு வாட்டி இப்படி வந்த நேரத்தில் 5 பாட்டு போடுவாங்க, 4 பாட்டு போட்டாங்க, ஜீவனே இல்லை. ஐயோ இதுக்கா நான் இங்கே அவ்வளோ தூரம் வந்தேன்னு எனக்கு ரொம்ப இதாக போச்சு. எனக்கு எல்லாமே இது ஒரு பாட்டு கூட. அடுத்தது பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கிட்டு ஒரு துடிப்பு சார் அந்த பாட்டில். அவரு இப்போ நம்மகிட்ட உயிரோட இல்லையான்னு நான் அப்படியே எனக்கு தெரியாமல் கண்ணீரை வந்துடும் சார். சார் நான் கிராமத்தில் பிறந்தேன். கிராமத்தில் பிறந்து ஏதாவது சாதிக்கணும், அதுக்கு ஒரே ஒரு பாட்டு நான் ஏன் பிறந்தேன் எப்பயுமே மனசில் ஓடின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தால் உலகம் அழ வேண்டும். இன்றைக்கி ஒரு 40,000 50,000 மாணவர்களை வெளியே அமைச்சிருக்கேன். அவங்க எல்லாம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க என்ன நினச்சி பார்ப்பாங்களா, அதுக்குண்டான வழியை தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 2 வரிகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பயங்கரமான ஒரு தாக்கம் ரசிகனாக. எம்ஜிஆர் சாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருடைய சிறப்பு என்னென்னா, ஒரு பெரிய இசை வல்லுநர். அவர் ஒரு பெரிய இசை வல்லுநர் அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஒரு சமூக சிந்தனையாளர். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே. பிறந்து ஒரு 5-6 வயசு ஆகும்போது என்னன்னா, அந்த நண்பர்கள் சேர்க்கையினால திருட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு தவறு இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைகள் மனசுலேயே வரும். ஸோ அதை அட்டாக் பண்ணுற மாதிரி திருடாதே அப்படி குழந்தைகளுக்காக பண்ணாது அது. ஓகே, பின்னால் நான் பேராசிரியர் இளங்கோவன். தனுஷ்கோடி புயல் இது உண்மை, என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். அப்போ தான் பெரிய புயல் நடந்து எல்லாருமே சஃபர் ஆகிட்டாங்க. இது மாதிரி சுனாமிலாம் அப்போ அந்த காலத்தில் வந்தது 64. நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். அப்போ யாருமே வரல, கவர்மெண்ட் வரல. நான் அந்த கவர்மெண்ட் குறை கூட வரும்ல, அது யாருமே வந்து பார்க்கல. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் வந்தார். வந்து அந்த காலத்தில் பெரிய தொகை 1 லட்சம் ரூபா தந்தார். இதெல்லாம் கூட விட்டுருக்கேன். ஆனால் அவர் நேரடியாக மன்னவ முகாங்கிற இடத்துல எல்லாம் அகதிகளாம் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. நான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா சேஷன் மாதம் அங்கே இருக்கேன். போய் நேரில் பார்க்குறேன். ஏறி குதித்து முள்ளு வேலியெல்லாம் குதித்து போய் பார்க்குறேன். அவர் பக்கத்தில் போயிட்டேன். அவர் அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. ஒவ்வொருத்தரையும் அப்படியே கண்ணில் தண்ணி வலியுது சார். அப்போ தான் ஒரு பாட்டு நான் வந்து அப்படின்னு பாடினார். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழை நமக்காகன்னார். கரெக்டாக எப்படி வந்து பாருங்கள் சார். சந்திரோதயத்தில் அவரை என் கல்லூரியில் படிக்கிறப்ப ஆசிரியர் சொன்னார், எம்ஜிஆர் ரசிகர்லாம் வெறும் ரிக்ஷாக்காரன் தான்டா, கூலிக்காரன் தான்டா. சொன்னேன், நான் படிச்சுக்காரன் சார், என்ன உங்களுக்கு படிக்கணுன்னார். நீ படிக்க முடியுமாடா? அப்போ நான் ராமேஸ்வரம் பக்கத்தில் இருந்தேன். அப்துல்லா மாதிரி நீ படிக்க முடியுமான்னார். எங்கே படித்தார் அவர்? பிஎஸ்சி திருச்சியில் படித்தார். என்ன படித்தார்? ஃபிசிக்ஸ். நானும் பிஎஸ்சி நேஷனல் காலேஜ் திருச்சி. சரி, அங்கே அடுத்தாப்பில் எங்கே படித்தார்? அவர் குரோம்பேட்டில் எம்ஐடியில் ஏரோநாட்டிக்கல் படித்தார். அப்துல்லா யார் இல்லை, டாக்டர் அப்துல் கலாம். அப்துல்லா படித்தார் அதே எம்ஐடியில், அதே டிபார்ட்மெண்ட்டில். அவருடைய T நம்பர் ஜூனியர்னா. அவர் 004, நான் 104, 25 104. இல்லை பாருங்கள், எம்டெக். அப்புறம் பார்த்தாரு, சரி பாடு ஐஐடியில் எம்டெக் கோல்டு மெடல். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரில் இப்போ ஹெச்ஓடியில் இருக்கேன். 3 கண்ட்ரிக்கு போயிருக்கேன். 3 கண்ட்ரியில் ஏரோநாட்டுக்கு ஹெச்ஓடியாக இருக்கேன். இருந்துட்டு இங்கே வந்து அது மாதிரில அதே கலாம்கிட்ட போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அதே அவரோடைய ஒர்க் பண்ணேன். 79லேருந்து ஒர்க் பண்ணேன். ராக்கெட்லாம் விட்டேன். 60 வருஷம் ஆப்பிரிக்கா எல்லாம் விட்டு இப்போ ஜிஎஸ்எல் இப்போ பைலனுக்கு பணிவாட்டிட்டு இருக்கிறேன். என்னுடைய மக்கள் வந்து மாணவர்கள் தான். இந்த 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 ஒரு மூவ் இருக்குல்ல, ஒரு ஊரில் ராமேஸ்வரம் பக்கத்தில் பிறந்த ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு டிரைவை எம்ஜிஆர் உங்களுக்கு எந்த வகையில் கொடுத்ததா நினைக்கிறீங்க? உணர்வு தான் சார் முக்கியம். அவர் பணம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு, அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை. பார்த்தோன்னே உணர்வு கொடுக்கணும். நீ முன்னேறணும்டா, நீ படிக்கணும்டா, என்னதான் நடக்கும் நடக்கட்டும். அச்சம் என்பது மடமையடா. அச்சம் என்பது மடமையடா. அந்த முழு பாடல் அந்த பாடலே வந்து திராவிட இயக்கம் அன்னைக்கு என்ன கருத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்கணும்னு நினச்சதோ அதை மிக பிரமாதமாக வந்து முன்வைத்திருக்கிறது. இப்போ அவங்க வந்து விடுதலைங்கிற ஒரு கருத்தை பேசுகிறாங்க. ஆனால் அந்த கருத்தை நேரடியாக வந்து அரசியல் படுத்துறதுக்கு பதிலாக ஐடியாலஜி அப்படிங்கிறதுனுடைய ஒரு அழகான எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம். தமிழ் பாடல்கள் வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போய் சேரணும், எவ்வளவு சேரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எம்ஜிஆர் பாடல்கள் உதாரணம். அவர் ஒரு பெரும் புலவர் கிடையாது, படித்தவர் கிடையாது. ஆனால் புலவர்கள் மேலும் கவிஞர்கள் மேலும் தமிழ் அறிஞர்கள் மேலும் ஒரு வியப்புக்குரிய ஒரு பார்வையை வச்சிருந்தார். எம்ஜிஆர் பாடல்கள் மாதிரி ஒரு அதிகபட்ச மக்களை சென்றடைந்த, அதிகபட்ச செவிகளை சென்றடைந்த ஒரு வரிகள் இனி தோன்ற முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே,
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? அவருடைய காதல் பாடல்கள் வந்து ஒரு கவிதை நயத்தினுடைய உச்சம். ஆ. ஆமாம், அதிலெல்லாம் வந்து ஒரு பச்சை கிளி முத்துச்சரம், எனது விழியில் உனது பார்வை, உரிமை குரலினுடைய பாடல்கள், இதெல்லாம் மிகச்சிறந்த பாடல்கள். பொதுவாக நம்ம சொல்லும் இல்லையா, தமிழ் வாழ்க்கையில் வீரமும் காதலும் ரொம்ப முக்கியம்னு. இந்த 2 விஷயமே வந்து வேறு எந்த நடிகரை விட அல்லது வேறு எந்த ஒரு முறையை விட எம்ஜிஆர் பாடல்கள் மூலமாக போய் சேர்ந்தது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நான் எங்கள் ஊரில் வந்து இருந்த அந்த காலத்து டென்கோட்டா அந்த தியேட்டரில் உள்ளே போக முடியாமல், காசு இல்லை, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக முடியல, ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து நான் வந்து சந்திரோதயம் படத்தை வந்து பார்த்து அந்த பாட்டு புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காகன்ற பாடலை நான் இதுவரையில் ஒரு 1000 முறை கேட்டிருப்பேன். ஆனால் இன்னும் உணர்ச்சிகரமாக என் மனசில் தங்கியிருந்தது வந்து அவர் இதில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு பாடல் வந்து எல்லாரையும் உழுக்குச்சு. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ விளக்குன்ற அந்த பாடல், ஒளி விளக்கு படத்தோட பாடல். எனக்கு உண்மையில் அந்த காலகட்டத்திலே நான் பகுத்தறிவாளனாக மாறிட்டேன். ஆனால் அந்த பாடல் மட்டும் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஒரு சமூகமே அழுதது அப்படின்ற ஒரு விஷயம், சமூகமே வந்து கடவுள்கிட்ட வந்து எப்படியாவது இவரை காப்பாற்றிடு, என் தலைவனை காப்பாற்றிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குங்களா, அது எத்தனை பேருக்கு வந்து அமையும்? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமழை பொழிகிறதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த சூட்கேஸை தூக்கிட்டு ஓடி வருவார் பாருங்க. நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தருமே அப்படி சூட்கேஸை தூக்கிட்டு ஓடி வரணுங்க. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது அப்படிங்கிற அந்த பாடலில் அவர் தோளில் அந்த ஆட்டுக்குட்டி குளிரில் நடுங்கிட்டு மழையில் நடுங்கிட்டு இருக்கிற தோளில் தூக்கி போடும்போது அப்படியே வானம் அளவுக்கு உயர்ந்து போயிடுவார். எம்ஜிஆருடைய பாடல்கள் உருவாக்கிய அந்த நெறிதான் இன்றைக்கும் வந்து அவர் ஒரு லெஜெண்டாக மாற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 3 பேர் பேசினதுக்கப்புறம் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் தோணுச்சு. ஒன்று வந்து வீரம் காதல்ங்கிற தமிழர் மிக முக்கியமான பண்பாடு அவருடைய பாடல்கள் வழியாக கடந்து வந்தது. அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூகம் வந்து எம்ஜிஆர் பாடல்களை திரும்ப கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் நீங்கள் பேசும்போது வந்து, ஏன்னா ஒரு பெரிய சமூகத்துடைய நிறைய அரசியல் மாற்றத்தில் தொடங்கி சமூக மாற்றத்தில் தொடங்கி அதன் வழியாக இந்த சமூகம் எப்படி பயணித்து வந்திருக்கிறதுங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அதை அவருடைய பாடல்களை ஒரு ஊடகம் போல பார்க்க முடியுது. உங்கள் ஃபோனில் என்ன ரிங்டோன் வச்சுருக்கீங்க? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். ஓகே, உங்களுடைய ரிங்டோன் என்ன? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. வேற என்ன ரிங்டோன்? இதேவெனியில் பொன்னந்தி மாலை பொழுது, பொன்னந்தி மாலை பொழுது அப்படின்னு நல்லா இருக்கும். ரொம்ப இன்ப நினைவு. உங்க ரிங்டோன்ல என்ன பாடல் வைத்திருக்கீங்க? கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன். என்ன ரிங்டோன் வச்சிருக்கீங்க? உன்னை அறிந்தால் நான் உன்னை அறிந்தால். ஓகே. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நான் வந்து தர்மம் தலை காக்கும் வச்சிருக்கேன். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நான் அன்பே வாழ புலியே பார் நடையிலே அந்த நாடோடிக்கிற பாட்டு தாங்க நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு அவர் பாஞ்சு வர்றது, அதுக்கப்புறம் அவர் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க சரோஜாதேவி மேடமும் அவங்களும் அப்படி வர்ற இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டுங்க. அதை அடிக்கிறதுக்கு இனிமேல் வந்து அவருக்கு தலைவரை தவிர்த்து வேற ஆளே கிடையாது. தியேட்டரில் அப்படியே ஆடுவாங்க. அது வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து புலியே பார் நடையிலேனாக்கா அது புலிதான். ஆமா, புலிதான் வந்தாச்சு. அதுல வந்து மாறுதல் கிடையவே கிடையாது. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க? நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் சொன்னார் பாத்தீங்களா, வசதி ஒரு படிச்சவன் சாதாரண ரிக்ஷாக்காரரு ரிக்ஷா எம்ஜிஆரை பொறுத்தவரையில 35 பைசா டிக்கெட்ல உட்கார்ந்து இருக்கிறவனும் அவரை எப்படி ரசிச்சானோ, அப்போ நாங்கள் 1.76 டிக்கெட்டு பார்க்குறவனும் நாங்கள் அவரை அப்படித்தான் ரசித்தோம். நான் வசதி படைச்சவன் தான். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். நீங்கள் உங்களுக்கு எம்ஜிஆருடைய தாக்கம் இண்டஸ்ட்ரியலிஸ்டா? அவருடைய எந்த வேல்யூவை நீங்கள் வந்து கைப்பற்றி வச்சிருக்கீங்க? அதுவும் அன்பே வாழ தான். நீங்கள் வந்து கேளுங்க, டிஆர் ராமச்சந்திரன் வந்து கேட்பாரு, நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. நானும் புண்ணாக்கு வியாபாரம், என்ன புண்ணாக்கு வியாபாரம் தான் உண்மையிலே ஏன் தொழில் அதுதான் அப்படின்னு சரோஜாதேவி மேடம் சொல்லுவாங்க. நீங்க சொல்லாதீங்கப்பா உங்க தொழிலை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு உடனே தலைவர் அதுக்கு பதில் சொல்லுவார். ஒருத்தர் ஒரு வியாபாரியினுடைய நேர்மையும் அவனுடைய திறமையை தான் நீ பார்க்கணுமே தவிர்த்து அவன் விற்கிற பொருளை பத்தி பார்க்க கூடாதுன்னு அதை தாங்க நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றோம். நான் உன்னை அறிந்தால் வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் அல்லவா, பிறர் தேவை அறிந்து வாரி கொடுத்தவர்கள் தெய்வத்தின் பிள்ளை அல்லவான்றாரு. அவர் நான் கோயில் கட்டுறதை அப்போவே தெரிஞ்சு பாடியிருக்காருன்றது தான். நீங்கள் எம்ஜிஆர் கோயில் கட்டிருக்கீங்களா? அதான் அவருடைய படங்களை பார்த்து ரசிகனாக இருந்தவன் 87க்கு அப்புறம் பக்தனாக மாறிட்டேன்.
87க்கு அப்புறம் இறைவா புரட்சி தலைவா இந்த ஏழையை காப்பாற்றுன்னு தான் சொல்லுவேன், உட்காரும் போதும் எழுந்துக்கும் போதும். உங்களுக்கு அப்போ சாமி யார், கடவுள் யார்? கடவுள் எல்லாம் வல்ல இறைவன் எம்ஜிஆர் தான், அதில் ஒரு துளி கூட மாற்றமே கிடையாது. இப்போ இல்லை, 87லேருந்து. இப்போ எங்கே மலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா? எங்கே மாலை ஆமாம், போட்டிருக்கீங்க? இறைவன் எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் அன்றைக்கி இது நினைவு நாள் அன்றைக்கி மாலை போடுறது. இறைவன் எம்ஜிஆர் சமாதியில் மாலை போட்டு அன்னிலேருந்து பிறந்த நாள் வரைக்கும் விரதம் இருப்போம். விரதம் இருந்து இறைவன் எம்ஜிஆர் கோயிலுக்கு இருமுடி கட்டின்னு அவருடைய சமாதியில் இருமுடி கட்டது 17ஆம் தேதி 7 மணிக்கு. இப்போ பிறந்த நாள் வருது இல்லைங்களா, அந்த 7 மணிக்கு இறைவன் எம்ஜிஆர் சமாதியில் இருமுடி கட்டுவோம். நான் ஐயப்பன் பழனி அந்த மாதிரி மாலை போட்டிருக்கீங்கன்னு நான் நினச்சி கேட்டேன். மலைக்கு மாலை போட்டிருக்கீங்க? இறைவன் எம்ஜிஆருக்கு தான் மாலை போட்டிருக்கோம். இது வரைக்கும் 15 பேர் போட்டிருக்காங்க மாலை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ரொம்ப நாளாக டிவியில் வரணும், எம்ஜிஆரை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி என்ன பேசணும்னு நினச்சிங்க எம்ஜிஆரை பற்றி? அதாவது எம்ஜிஆருடைய படங்களுடைய புள்ளி விவரங்கள் தெரியும், அவருடைய படத்தை பற்றி அகர வரிசையில் 134 படத்தை என்னால் சொல்ல முடியும். ஓ, எல்லாத்தையுமே சொல்லுவீங்க? ஆமாம். அவருடைய 13வது படம் என்ன? 13வது படம்? 13வது படம் வந்து ஸ்ரீமுருகன். ஓ, 110வது படம்? 110வது படம் வந்து பட்டிக்காடு பண்ணையா. 65வது படம்? 65வது படம் வந்து தொழிலாளி. 55வது படம் அது பாக்தா திருடன். பாக்தா திருடன். சரி. திருடாதே எத்தனாவது படம்? திருடாதே வந்து 48வது படம். அந்த படத்தோட சிறப்பு என்ன? திருடாதே படத்தோட சிறப்பு? திருடாதே படத்தில் சிறப்பு வந்து அவர் வந்து அது வரைக்கும் அரசியல் படங்கள் நடிச்சிருந்தார், ராஜாராணி படங்கள் நடிச்சிருந்தார். அவருக்கு சமூக படத்தில் நடிக்க தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் முதல் முறையாக சமூக படத்தில் என்னால் நடிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சிலையை சொன்னாங்க, நீங்கள் கையை காலை ஆட்டி பேசுவீங்க. இல்லை, உண்மையாகவே பாராட்டுக்குரியவர். நீங்கள் கையை காலை ஆட்டி பேசுவிட உங்களுக்கு சமூக படம் எப்படி வரும்னாரு. உடனே அவர் வந்து கை கால் அசையாமல் இருக்கிறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னாரு. என்னன்னாரு, அந்த படம் முழுக்க அவர் நிறைய நேரங்களில் 2 கையுமே பாக்கெட்டுக்குள்ளே விட்டு தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் அவர் மன்னர், ராஜா அந்த மாதிரியான ரோல்ஸ் தான் நிறையா பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியடில் சமூக படங்கள், சமூக சிந்தனைகள் சார்ந்த படங்கள் பரவலாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு, பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் அவரால் அந்த மாதிரி ரோல் பண்ண முடியாதுன்னு சொன்ன காலகட்டம் அது. அதை சேலஞ்ச் பண்ணி அவர் தன்னுடைய திருடாதே படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணி பெரிய அளவுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தார். 1001 படத்தோட சிறப்பு என்ன? 1001 படம் வந்து முதலாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் அம்மாவும் சேர்ந்து நடித்த படம். 2வது அந்த படம் தான் விஸ்வநாத ராமூர்த்திக்கு கடைசி படம். ஓ, இப்படி எல்லா படத்தை பற்றியும் டீட்டெயில் சொல்லுவீங்க. நாடோடி மன்னன்? நாடோடி மன்னன் வந்து அவருடைய சொந்த முயற்சியால் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் வெற்றி அடைந்தால் நான் நாடோடி, வெற்றி அடைந்தால் மன்னன், தோல்வி அடைந்தால் நாடோடி என்று சொன்னார். அந்த படத்தில் அவர் நானே போட போகிறேன் சட்டம்னு பாடினார் 57. அதை நிறைவேற்றி காட்டினார் 77. அவரே முதலமைச்சராக உட்கார்ந்து ஆட்சியும் பண்ணார். வேட்டைக்காரன் எத்தனாவது படம்? வேட்டைக்காரன் 67வது படம். என்ன ஸ்பெஷல் வேட்டைக்காரனில்? வேட்டைக்காரனில் வந்து அவர் எப்போவுமே துருதுருப்பாக இருப்பார். அதாவது காதல் காட்சிகளில் அவருக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. அதுக்காகவே அந்த படத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் சாவித்திரி அம்மாவை எதுக்கு எடுத்தாலும் தொட்டே நடிப்பார். அதில் அந்த முதல் இடைவேளை வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் அவர் எந்த இடத்துலையும் நிற்க மாட்டார். இந்த சேர்லேருந்து அந்த சேருக்கு தவார், அந்த சேர்லேருந்து இங்கே பாரு, குதிரையில் தவார், அப்புறம் அங்கேருந்து குதிரையிலேருந்து கீழே குதிப்பார். அவள் அம்மாட்ட பேசும்போதுமே இந்த சேர்லேருந்து அந்த சேருக்கு ஓடுவார். அப்படியே அவருடைய துருதுருப்பாக அந்த படத்தில் பார்க்கலாம். பெற்றால் தான் பிள்ளையா என்ன ஸ்பெஷல்? பெற்றால் தான் பிள்ளையால் வந்து அவர் வந்து ஒரு பைத்தியம், அது குழந்தைய அவரை விட்டு போனவொடனே ஒரு பைத்தியமாக நடிப்பார். அந்த படத்தில் அவர் வந்து கைவீசி நடக்கிற நடையே ஒரு நடை சிறப்பாக இருக்கும். அந்த படத்தை நான் ரொம்ப ஆர்வத்தோட 66ல் 3 தடவை பார்த்தேன். மேட்னி, ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ. அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு நானே மைண்ட் சேஞ்ச் ஆகி தான் இருந்தேன் எங்கள் வீட்டில். எம்ஜிஆர் அவர்களுடைய இறந்து போன அவருடைய அக்காவோட பேர் என்ன? காமாட்சி. இன்னொரு பேர் இருக்கு, தங்கமணி. தங்கம். கரெக்டாக சொல்லிட்டார். கிளாஸுங்க, எக்ஸலன்ட். எம்ஜிஆர் எங்கெல்லாம் எம்ஜிஆர் நிகழ்ச்சி நடக்குதோ அங்கெல்லாம் அவர் ஆஜராகிருப்பார். இன்னைக்கு வந்து ஆஜராகிருக்கணுமே அப்படின்னு நினச்சி தான் டைரக்டருக்கு கூட ஃபோன் பண்ணேன். அவங்க பிஸியில் எடுக்க முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்படுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா படம் என்னைக்கு பார்த்தேன், அந்த டேட் என்ன, அந்த டிக்கெட் என்ன, அது முதற்கொண்டு கையில் வச்சுருக்கார். இந்த டிக்கெட், பழைய டிக்கெட் நீங்கள் அவர் கேட்டிங்கன்னா அவ்வளோ டிக்கெட்டையும் அவர் வந்து கொண்டு வந்து காட்ட முடியும். எம்ஜிஆர் எத்தனாம் தேதி புரூக்ளினுக்கு போனார்னு கேளுங்க, ஃப்ளைட்டில் எத்தனை மணிக்கு ஏறினார்னு கேளுங்க, எத்தனை மணிக்கு வந்து இறங்கினார்னு கேளுங்க, அவருக்கு பூரா தெரியும். ஏன் இவ்வளோ ஆர்வம்? எனக்கு என்னவோ மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆரை பார்த்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் அவருடைய முன்னாலே நிற்கணும் போலே இருக்கும் எனக்கு. ஏன் மதுரை வீரன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அதாவது அதில் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை உயர்த்தினதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க பேர் என்னங்க?
ராஜப்பா வெங்கடாச்சாரி. இதுதான் ஒரு அழகான அமைப்பு நினைக்கிறேன். உங்களுடைய பேர் ராஜப்பா வெங்கடாச்சாரி, உங்களை புகழ்ந்து பேசின ஒரு பேர் தீன். இதுதான் இந்தியா. இதான் நம்ம நாட்டோட அழகான ஒரு விஷயம். நைஸ். எனக்கு சமீபத்தில் எம்ஜிஆர் பதிப்பாசிரியராக இருந்து பதிப்பிச்ச நடிகன் குரல் பத்திரிகையினுடைய தொகுப்பு ஒன்று கிடைச்சது. அதில் வந்து அவர் தன்னுடைய அது நாடோடி மன்னன் படம் முயற்சியில் இருப்பதற்கு முன்னாடி அவர் எழுதின வாழ்க்கை சரிதம் வந்து அதில் இருக்குது. எனது வாழ்க்கை பாதைங்கிற பேரில் அதனுடைய தொகுப்பு எனக்கு முழுமையாக அப்படியே இருக்குது. அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அது எம்ஜிஆர்னுடைய இளமை பருவம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் அவரை வந்து உருவாக்கியிருக்கு. 7 வயது அப்படிங்கிற போதெல்லாம் நாடக கம்பெனிக்குள்ளே வந்துடுறார். ஒரு நாடகம் போடுற இடத்துல வந்து ஒரு பயில்வான் வந்து இன்னொரு பயில்வானை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை பார்க்குறார். அப்படி தூக்க முடியுமான்னு சின்ன பையனாக இருக்கிற போது இப்போ பசங்களெல்லாம் தூக்கி விளையாடுறாரு. ஆனால் அந்த பயில்வான் தூக்குறாரான்னு பார்க்கணும் அப்படிங்கிற போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை அது கற்பனையில் எழுதப்பட்ட சித்திரம், அப்படியெல்லாம் யாரும் வந்து ஒருத்தரை தூக்கி இப்படி போட்ட முடியாதுன்னு சொல்கிறார். ஆனால் எம்ஜிஆர் அதை வந்து ஒத்துக்கலை. அவர் திரும்ப திரும்ப அதை பயிற்சி எடுத்து பிற்பாடு தன்னுடைய படங்கள் முழுக்கவே ஒருத்தனை வந்து தோளில் அழகாக தூக்கிடுவார். அப்படி தூக்கி வீசக்கூடியவராக இவர் தன்னுடைய உடல் வலிமையை மாற்றிக்கிட்டார். அவர் 7 வயதில் வந்து இவருடைய அண்ணனும் அந்த நாடக கம்பெனிக்குள்ளே வந்தபோது தன்னை சுற்றி யாருமே இல்லாதவர்களாக அவர் உணர்றார். திடீர்னு அண்ணன் தூங்கிட்டு இருக்கிற போது மூக்கு மேலையெல்லாம் போய் கை வச்சு பார்ப்பாராம். மூச்சு இருக்கா, அவரும் போயிட்டாருன்னு எப்படி அப்படின்னு ஒரு பயத்தோடெல்லாம் போய் பார்ப்பாராம். அப்படி ஒரு தனிமையை உணர்ந்தவர், யாருமே இல்லாதவராக தன்னை வந்து அந்த சின்ன வயதில் உணர்ந்தவர் பிற்பாடு ஒரு இவ்வளோ பெரிய ஜனத்திரளினுடைய நம்பிக்கையும் பாத்திரத்தையும் ஒரு அன்பையும் பெறுவதற்கு அந்த ஒரு தனிமை உணர்ச்சி அவரை வந்து உந்தி தள்ளி இருக்கு. அந்த நடிகன் குரல் பத்திரிகையினுடைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். அது இன்னும் அதை பார்க்கும் போதில் எனக்கு அப்படி ஒரு பேருணர்ச்சி இருக்கு. எம்ஜிஆர் நடத்திய பத்திரிகை இல்லை, அதோட ஒரிஜினல் காப்பீஸ் நடிகனின் குரல். அடே அப்பா. பதிப்பாசிரியர் எம்ஜி ராமச்சந்திரன், ஏப்ரல் 1956. நடிகன், வாய்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட் 1956. இருங்க ஒரு 60 ஆண்டுகள் ஆயிற்று. ஒரு பழம் பத்திரிகையில் இது ஒரு பொக்கிஷம், ஒரு வரலாற்று ஆவணம். இதில் எல்லாமே இருக்குது. அந்த ராமநாதபுரம் தனுஷ்கோடிக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்ததெல்லாம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு நடிகர்களும் எவரோ நன்கொடை கொடுத்தாங்க. இவர் இப்போ தலையங்கம் எழுதியிருக்காரு, சில நடிகர்களை கண்டிக்கிறாரு. அப்போ அண்ணாதுரையெல்லாம் இளமையாக இருக்கிறார் புகைப்படங்களில். இதை நான் இப்போ ஏலத்துக்கு விட போகிறேன். எவ்வளோ ரூபாய்க்கு இதை வாங்க தயார்? 1 லட்சம். 1 லட்சம். 10 லட்சம். 10 லட்சம். 11 லட்சம். 11 லட்சம். என்னோட டஸ்டர் காரடா அதுக்கு பதிலாக தரேன் சார். சார் 15 லட்சம். 15 லட்சம். 20 லட்சம் சார். 20 லட்சம். 20 லட்சம். என்னுடைய 6 கிரவுண்ட் இடத்த கொடுத்துறேன் சார். அந்த புக்கு கூட சொல்லுங்க சார். 6 கிரவுண்ட் இடம் சார் எங்க இருக்கு? சுங்கா சத்திரம் 35 சென்ட் இருக்கு. ஓகே, அதை நான் கொடுக்குறேன், அதை கொடுத்துட்டு சொல்லுங்க. நான் இங்கேயே அதுக்கு சைன் பண்ணி கூட கொடுத்துறேன் சார். நான் இங்கேயே சைன் பண்ணி கொடுத்துறேன். இங்கேயே சைன் பண்ணி கொடுக்குறேன். ஆமாம், நான் பணமாக கொடுக்கல. என் ஐஐடி எம்டெக் கோல்டு மெடல் அந்த டிகிரியை கொடுத்துறேன். இனிமேல் அந்த டிகிரியை போட்டுக்க மாட்டேன். அந்த டிகிரியை கொடுத்துறேன் அவருக்கு. அதை கொடுக்குறீங்களா? எம்டெக் அவர் வேணா போட்டுக்கிட்டேன், நான் போட்டுக்கல. என் கார்டுலேருந்து எடுத்துறேன். ஒட்டு மொத்தமா இத்தனை வருஷம் நீங்க படிச்ச படிப்பை அதுக்கப்புறம் டிகிரியை போட்டுக்க மாட்டீங்க. பணம் என்கிட்ட இல்லை, அவர் கொடுக்குற மனம் இருக்கு, அதை கொடுத்துறேன். ஓகே, வேற ஆன்டிக் காயின்ஸ், கமமரேட்டிவ் காயின்ஸ் 100 காயின்ஸ் வச்சிருக்கேன். அது வந்து எல்லாமே ரேர், இன்க்ளூடிங் 1000 ருபீஸ் காயின்ஸ். இது மாதிரி இது எல்லாமே 100 காயின் வச்சிருக்கேன். அதை அப்படியே கொடுக்குறேன் சார். அந்த 100 காயின்ஸையும் கொடுக்குறீங்க? ஆன்டிக் காயின்ஸ் கொடுக்குறேன். ஓ, ஓகே. வேற ஐயா, இதை விலை மதிப்பிட முடியாது, எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, ஒன்றும் கோளாறு இல்லை. நான் ஈரோடு வரும்போதெல்லாம் எம்ஜிஆருக்கு நோட்டு மாலை போடுவேன். அதில் ஒரு 4-5 கட்டு கொண்டாந்துருக்கேன். எங்கிட்ட ஒரு 200 கட்டு இருக்கு. என்னுடைய சக்தி அவ்வளோதான். அவர் கொடுக்குற மாதிரி எம்ஜிஆருக்காக, தலைவருக்காக வாங்கி வச்ச 200 கட்டு நோட்டு இன்னும் இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதை கொடுக்குறேன், முடிஞ்சா வாங்கி கொடுங்க. என்னுடைய சக்தி அவ்வளோதான். நான் இதை ஏலத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது பணத்தின் அடிப்படையில் இல்லை, மக்கள் எந்த அளவு உணர்றாங்க, அவரோட எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்காங்கிறது தான். நான் நினச்சேன் பணத்தை தான் சொல்லுவாங்க நினச்சேன். ஒருத்தர் தன்னோட டஸ்டர் காரை வைக்கிறேங்கிறாரு, ஒருத்தர் எங்கிட்ட 6 கிரவுண்ட் இடம் இருக்குது அதை வைக்கிறேங்கிறாரு, 100 ஆன்டிக் காயின் வச்சிருக்கேன் அதை கொடுத்துறேங்கிறாரு, ஒரு மனுஷன் ஐஐடியில் படித்த எம்டெக் கோல்டு மெடல் சர்டிஃபிகேட்டே விட்டு கொடுக்குறேங்கிறாரு. கோடி கொடுப்பினும் கொடேன். நாங்கள் ஏலத்துக்கு ஒரு ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் மீது இந்த சமூகம் எவ்வளவு பிரியமாக இருக்கிறதுங்கிறத அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அதை கேட்டோம். மற்றபடி மகடேசன் அவங்க இதெல்லாம் சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வந்து இந்த பத்திரிகையை நடத்துகிற போது அவர் முழுக்க தன்னை ஒரு முழு மனிதனாக உருவாக்கிட்டார். அவர் அந்த காகிதம் முழுக்க எம்ஜிஆர்னுடைய உழைப்பு, அவருடைய பணத்தால் தான் அது. அதை நான் அப்படி தான் உணர்றேன். அது முழுக்க அவர் தான் அது.
அதனால் அதுக்கு விலை மதிப்பு இல்லாதுன்னு தெரியும். அதற்கு இது இன்னும் பெரும் விலை கிடைக்கும்னு தெரியும், ஆனால் தருவதாக இல்லை. தருவதாக ஏன் தர மாட்டீங்க? இன்னும் எத்தனையோ மறைபொருள்கள் இருக்குது. நான் இதன் உள்ளே போக போக எனக்கு அந்த கேரக்டர் அப்படியே எழுந்து நிற்கிறது. எனக்கு அவர் அப்படியே வேறு மாதிரி தெரிகிறார். அவர் வாழ்க்கை முழுக்க எப்படி போராடி இருக்கார், எப்படி தன்னை உரமிட்டு வளர்த்து கொண்டாருங்கிறதெல்லாம் அதற்கான தடயங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் விலை மதிப்பற்றது. யார் படித்தாலும் அதை உணர்வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜயலட்சுமி உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் என்கிற மனிதர் அவங்க அப்பாவுக்கும் அவருக்குமான நட்பு, நீங்கள் அவரை பார்த்தது, அவர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆன விஷயங்கிறது என்ன? First, I want to thank you. I'm very humbled to be on the show, actually. It was 1963. நான் எனக்கு 7 வயசு தான். அப்பா 1001 எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மெமரிஸ், எங்கள் வீடு எப்படின்னா, எங்கள் வீடு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் எடிட்டிங் ரூம்ஸ் இருந்தது, கம்போசிங், எவ்ரி திங் வாஸ் ஹேப்பனிங் அந்த ஆஃபீஸில். ஸோ நான் படுத்து தூங்கும்போது அந்த ஓடும் மேகங்களே சாங் எடிட்டிங் ரூம்லேருந்து கேட்க அப்படியே தான் நான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன். எம்ஜிஆர் அங்கிள் வந்து ஃபைட்ஸ் வந்து அவர் தான் எடிட் பண்ணுவார். ஸோ ஆஃபீஸ்க்கு வருவார், ஸோ எடிட்டிங் ரூம் வந்துட்டு வீட்டுக்கும் வருவார். அப்போ ஐ யூஸ் டு பி 7 years old. ஸோ எங்கள் அம்மா பின்னாடி நான் போய் ஒழிஞ்சிப்பேன். ஐ யூஸ் டு பி வெரி ஷை. லேட் ஆன் இன் மை லைஃப், அப்பா இறந்ததுக்கப்புறம் I had opportunities to interact with MJR uncle. அதுதான் it remains with me till today. Like for example, அப்பா died in 1974. 1974 அப்போ வந்து மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் அப்பா வந்து எம்ஜிஆர் அங்கிளோட எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு 4 reels கம்ப்ளீட்டாக இருந்தது. Then he had a major heart attack and he died. And then what happened, there was the entire film industry அவரோட funeralக்கு வந்தாங்க. Everyone went away. But MJR uncle came back the next day. And he said, இந்த மாதிரி அக்கௌண்டன்ஸோடு உட்காந்து, அப்பா நிறைய கடனில் இருந்தார். எவ்ரிதிங், ப்ராப்பர்ட்டிஸ் were pledged. லிட்ரலி டு த எக்ஸ்டென்ட் நீங்கள் ஒன்று ஐபி கொடுக்கணும், இல்லை விஷம் வச்சு சாகணுங்கிற ரேஞ்சில் தான் இருந்தோம் நாங்கள், எங்கள் ஃபேமிலி. ஸோ அந்த டைமில் வந்து ஹீ ஃபவுண்ட் அவுட் எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, தென் ஹீ டு கால்ட் ஆல் த கிரெடிட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து அவங்கள நீங்கள் இது பண்ணாதீங்க, இந்த ஃபுல் கடனுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அண்ட் வாட் ஹி டிட் வாஸ், ஆஸ் அ டைரக்டர், அவர் தான் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. ஃப்ரீயாக டைரக்ட் பண்ணார். ஃப்ரீயாக டைரக்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து வச்சு தான் கடன் அடைச்சார். லைக் இந்த மாதிரி வந்து தட் இஸ் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட். இப்போ ஒரு ப்ரொடியூசர் ஆக்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன்னைக்கு அப்படி இல்லை. இட் இஸ் வெரி மர்சனரி ரிலேஷன்ஷிப். பட் அவர் அப்படி இல்லை. அப்பா மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பாரு, அண்ணன் தான் கூப்பிடுவார். பட் அதை மீறி அவங்க ஃபேமிலியை கவனிக்கணுங்கிற ஒரு இது இல்லையே. தெர் இஸ் நோ responsibility on an actor's part actually. And I still remember தோட்டத்தில் அந்த வாலில் உட்காந்து சாஞ்சிட்டேன் நான். Then he sat down and told me, நான் வந்து ஆக்சுவலி எங்கள் அப்பா சாகும்போது I was only 2 years old. அப்போ எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் நீ யோசிச்சு பார்த்துக்கோ. உங்கள் அப்பா அட்லீஸ்ட் உனக்கு ஸ்கூலிங் கொடுத்துருக்காரு, நீ அழக்கூடாது, நீ தைரியமாக இருக்கணும். That is something we can never forget. Like இன்னைக்கு வரைக்கும் those are the words I remember. He is like a guardian angel to us. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், I have a successful career, I have everything that I want now, but behind all this there is that man who has helped us. நம்ம உதவிங்கிறது ஒரு வார்த்தையை நினைக்கிறோம், பட் உதவிங்கிறது ஒரு குடும்பத்தை எப்படி நகர்த்திட்டு போகுதுங்கிற அந்த மாரல் சப்போர்ட். என் அப்பாவை நான் 2 வயதில் இழந்தேன், ஆனால் உனக்கு உங்கள் அப்பா ஒரு ஸ்கூலிங் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னது போக உலகமே கொண்டாடிய ஒரு இயக்குனர். இப்படி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இருக்குன்னு கூட இங்கே எங்களுக்கும் தெரியாது. ஹானஸ்ட்லி பிஆர் பந்தலு போனோம், ஃபர்ஸ்ட் விமன் கேமராமேன், அவ்வளோலாம் அந்த டேட்டாலாம் வச்சுருக்கோம். எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர், எல்லோரும் வராங்க, அடுத்த நாள் ஒரு மனுஷன் மட்டும்தான் வர்றார். ஆனால் 1001 அவ்வளோ பேரும் கொண்டாடுறோம். அதை உருவாக்கின குடும்பத்தை கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாதுன்னு கொண்டாடின ஒரே மனுஷன் அவராக தான் இருந்திருக்கார். அடுத்த நாள் அக்கௌண்ட்ஸை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ப்ரொடியூசருடைய ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினச்சது அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் அவங்க ரீகலெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். I'm hearing what all the devotees are saying. என் கேபினில் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் வந்து they came and met me in my office and gave me a huge photograph of எம்ஜிஆர் அங்கிள் அண்ட் அப்பா. தேடி வந்த மாப்பிள்ளையில் இருக்கிற ஒரு ஸ்டில் ஒரு வந்து அது என் கேபினில் ரைட் சைடில் இருந்தது. ஆன் ஃப்ரைடே ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது
சடனாக ஒரு சவுண்டு கேட்டது, திரும்பி பார்த்தா வந்து டக்குன்னு பூ விழுந்திருந்தது. அத்தனை சாமி படம் வச்சுருக்கேன், பூ விழல, பட் ஒரு பூ விழுந்திருந்தது. சரி அந்த பூ இட்ஸ் இன் மை பேக் ஆக்சுவலி, நியூ இயர் பிளெஸிங் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். சாட்டர்டே மனோ கால் மீ அண்ட் செட், விஜய் டிவியில் ஒரு ஷோ இருக்குது, நீங்கள் வந்து கலந்துக்குங்கட்டுன்னு. ஹியர் ஐ ஆம் ஆன் சண்டே சிட்டிங் ஹியர். இதை கோஇன்சிடென்ஸ்ன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? ஐ டோன்ட் நோ ரியலி. தியாகராஜன் சார், உங்களுக்கு எம்ஜிஆர், நீங்களும் எம்ஜிஆர் நினைவலைகள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? அது ஒரு ஸ்பெஷல் விஷயம் தான் தேவர் ஃபிலிம்ஸு அண்டு எம்ஜிஆருங்கிறதுங்க. 1950 அவங்க 2 ஒரு ஃப்ரெண்ட்ஸ், 45 அவங்க 2 ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ ஒரு 2nd கிரேடு 3rd கிரேட் ஆர்டிஸ்ட் தான். இவன் ஃபாதர்லாம் அதுக்கும் கீழே. பட் 2 பேர்த்துக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சிலம்பம், இந்த தேக பயிற்சி. அதுக்காக ஒரு வீரமாக தேக பயிற்சின்னு ஆரம்பித்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அது ஸ்டில் இட் இஸ் ஃபங்க்ஷனிங் தேர் இன் ராமநாதபுரம். இந்த ஸ்டிக் இருக்குல்லங்க, நீம் ஸ்டிக், அந்த வேப்பமரத்தை ஒடிச்சு புளி, அதில் எல்லாம் ஃபைட் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் பாவர்ட்டி. தாய்க்கு பின் தாரம் படத்தோட ஸ்பெஷல் என்ன? தேவர் ஃபிலிம்ஸ் வந்து எம்ஜிஆர் வந்து 16 படங்கள் நடித்திருக்காரு. அதில் 17 அவருடைய டைரக்ஷன் போகாமே 16 படத்துக்கும் எம்ஏ திரும்பவும் தான். அதில் மேக்சிமம் இசையமைப்பாளர் எல்லாமே கேவி மகாதேவன் தான். நான் தாய்க்கு பின்தாரம் படத்தில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு மாட்டு சண்டை உண்டு, மாடு அடக்கிற சண்டை. அதுதான் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். அது அந்த காலத்தில் தேர்தலுக்கே பயன்படுத்தினாங்க. 62 தேர்தலுக்கு காங்கிரஸுங்கிற காலையே திமுகங்கிற வாலிபரை அடக்கிறாருங்கிறதுக்காக அவரை போட்டு ஒரு நோட்டீஸே போட்டு விட்டாங்க. என்ன சொல்லிட்டார், அண்ணன் ஃபுல்லாக லைட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இண்டோர் தான் மேக்ஸ் செட்டு, இண்டோர்லேயே தோட்டம் மாதிரி செட்டு போட்டு மேக்ஸிமம் நான் 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணேன். 2 பேரும் ஆக்ரோஷம் போக 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 ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணாங்களாமா. ஒரு விடிய காலை 4 மணிக்கு தான் இன்பிட்வீன் பிரேக்கில் முடிச்சாங்களாமா. அந்த ஃபைட் வந்து ஸ்டில் இட் இஸ் ஸ்டேயிங் இட்ஸ் ஓன் ஸ்டாண்டர்ட். வேற அந்த சண்டை, அந்த சிலம்பு சண்டை யாராவது சொல்ல முடியுமா? அதோட ஸ்பெஷல் கிராமத்து இதில் வந்து பனையேறி மல்லு அப்படிம்பாங்க அந்த சிலம்பு சண்டை. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் ஏறுவார், ஒருத்தர் இறங்கிட்டு வருவார். மறுபடியும் சகதியில் பாருங்கள், நல்ல சாலிட் கிரவுண்டு கிடையாது, அதுலேயே 2 பேரும் ஸ்பாமாக போட்டு இது பண்ணி பண்ணுவாங்க. இன்னைக்கு காலையில் இருந்துச்சோடனே சிலம்பு சுற்றிட்டு தான் நான் காலேஜுக்கே கல்லூரிக்கே போய் எம்டெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுப்பேன். அது மாதிரி பிரமாதமாக இருக்காங்க. ஆனால் சரியான தமிழங்க சிலம்பை சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எம்டெக் ஏரோ இதுவும் செய்வோம் அதுவும் செய்வோம். சிலம்பத்தில் வந்து 4 செவிடு 8 செவிடு ஆரியங்கால்லாம் இருக்குது. தலைவருடைய அந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அந்த செவிடு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த செவிடு அப்படியே கரெக்டாக வைப்பார். ஒரு கால் ஏற்றி ஒரு கால் இறக்கி, மறுகால் ஏற்றி மறுகால் இறக்கி, அதே மாதிரி அந்த 8 சுவடையும் வச்சு ரிட்டர்ன் வருகிற போது அதே மாதிரி தான் வரணும். அப்படி வந்து அவங்க வீசக்கூடிய அந்த வீச்சு வந்து நெத்திமுட்டி கம்புன்னு, சிலம்பத்தில் நெத்திமுட்டி கம்பு வைக்கிறது, அது பட்டு வைக்கணும். இப்போ இது செவி குத்தி காலம், இது கண்ணாடி காலம், இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்கள்லாம் கரெக்டாக அவங்க பொட்டு மட்டும் வச்சு வைப்பாங்க. புரட்சி தலைவர் வந்து அதில் வந்து நம்பர் 1, யார் அவர்கிட்ட நிற்க முடியாது. அவருடைய ஒட்டுமொத்த சண்டை காட்சிகள் எந்த சண்டை காட்சி ரொம்ப பிடிச்சது சார்? வால் சண்டையில் வந்து 1000ல் ஒருவன் சார், அது அற்புதமான சண்டை. ஏன்னா அந்த வால் சண்டைக்கு வந்து நம்ம சிலம்பம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், அது கட்டக்கம்புன்னு பேர். கட்டக்கம்பு சொல்லுவாங்க. அந்த கட்டக்கம்பு படிக்கிற போது எப்படி சொல்லி தருவாங்கன்னா, தத்தா தீதித்தை 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 தத்துவம் 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 தத்தா தீதித்தை, இதான் அந்த ஸ்டெப்பு. தத்தா தீதித்தை தத்தா தீதித்தை தீதித்தம் தீதித்தம் தத்துவம் 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 தீதித்தை, இந்த அடி. அப்போ அவங்க அடிக்கிற போது பள்ளையில் அடிப்பான், செவுட்டில் அடிப்பான், காலில் அடிப்பாங்க. அப்படிங்கிறத இந்த 2 கட்டக்கம்பு வச்சுக்கிட்டு அற்புதமாக பண்ணுவார். அந்த இதை அப்படியே தலைவர் வந்து 1000ல் ஒருவனில் பண்ணியிருப்பார். எம்ஜிஆருடைய சண்டை காட்சிகளில் இந்த தலைமுறைக்கு இந்த சண்டையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? காவல்காரரில் ஒரு பாக்ஸிங், அந்த பாக்ஸிங்ல அவர் வைக்கிற அந்த ஸ்டெப் இருக்கு பாத்தீங்களா, இன்னமும் ஆட்டோல பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாரு. அதை பார்த்தோன்னே நாளைக்கு போய் முதல்ல பாக்ஸிங் கற்றுக்கணும்டா நம்ம அப்படின்னு. அந்த ஸ்டெப் அவர் நிக்கிற ஸ்டைலு வேற. அரச கட்டல அந்த ஆடிவான்ற பாட்டுல அந்த பறந்து பறந்து அது அப்ப சொல்லுங்க, ஆடிவா அதானே. இந்த பக்கம் எந்த பாடல், எந்த சண்டை காட்சி ரொம்ப பிடிக்கும்? ஊருக்கு உழைப்பன்ல மான்கொம்பு சண்டை சார். மான்கொம்பு சண்டை. ஆமா சார். உழைக்கும்காரங்களா அருமையா பண்ணுவாரு. அன்பேவா நெல்லூர் காந்தாராவை கூட சரோஜா தேவியை காப்பாற்றுறதுக்காக ஃபைட் பண்ணுவார். ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். உலகம் சுற்றும் வாலிபனில் ஜூடோன்னு ஒரு கராத்தே கலை இருக்கும். அப்போல்லாம் நம்ம இந்திய சினிமாவில் அந்த கலையை அறிமுகப்படுத்தவே படலை. அவர் அந்த உலகம் சுற்றுவான்ல அந்த கட்டம் தாண்டி மெஷர்மெண்ட் பண்ணி அடிப்பார். கையை வச்சு அப்படி இப்படி அடிக்கும்போது எப்போ அடி விழுன்னே தெரியாது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம். உங்களுடைய தேட்டரில் எப்பொழுதும் எம்ஜிஆர் படம் போடுறதுக்கு என்ன காரணம்? 1000ல் ஒருவனை எங்கள் தியேட்டர்லேயே குறைஞ்சது 100 தடவைக்கு மேலே போட்டிருப்போம், 1000 தடவை. ஆனால் எப்படி போட்டாலும் ரிப்பீட் வசூல்.
வசூல் சக்கரவர்த்தி மாதிரி எந்த படம் போட்டாலும் எம்ஜிஆர் படம்னா வசூல் தான். எம்ஜிஆர் படங்கள்லேயே அதிக நாள் ஓடிய படம் எது? உரிமை குரல் 200 நாள் ஓடி இருக்கு. உரிமை குரல் என் தங்கை 275 நாள் ஓடி இருக்கு. ஆனால் ரொம்ப பாசம், அதாவது எம்ஜிஆருடைய வழக்கமான பாணியிலிருந்து மாறுபட்ட படம். மாறுபட்ட படம் தான், ஆனால் இதான் இருக்கிறதுல அது அதிகமாக ஓடின நாள். ஆஹா, அதிக கலெக்ஷன் எந்த படம்? உலகம் சுற்றும் வாலிபனுக்கு. உலகம் சுற்றும் வாலிபன். ஓகே, அடுத்து இன்னும் சில கெஸ்ட்லாம் இங்கே வர போகிறாங்க. எம்ஜிஆர் என்கிற ஒரு மனிதர் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ரசிகர்களிடம் மனிதர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறார் மக்கள்கிட்ட. தேங்க்யூ ஃபார் த கெஸ்ட். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ. கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது. கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது. பூஜையார் செய்வது இந்த பூவையார் கொள்வது. ஊமைக்கு வேறேது பாஷை, என் உள்ளத்தில் ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே கதை எழுத மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி. உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. பூரண நிலவோ புன்னகை மலரோ. பூரண நிலவோ புன்னகை மலரோ. அழகினை வடித்தேன், அமுதத்தை குடித்தேன், அணைக்க துடித்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம். பொன்மாலை மயக்கம். ஹஹா 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 ஓஹோ 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 ஓஹோ. சக்கரை பந்தல் நான் தேன்மழை சிந்தவா. சக்கரை பந்தல் நான் தேன்மழை சிந்தவா. சந்தனமேடையும் இங்கே, சாகச நாடகம் இங்கே. தேனோடு பால் தரும் செவ்விள நீர்களை ஓரிரு வாழைகள் தாங்கும். தேவதை போல் எழில் மேவிட நீ வர நாடும் என் மனம் எங்கும். இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ. உன் இதயக்கனி நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி. உன் நெஞ்சில் ஆடும் பருவக்குடி. இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு மன்னாதி மன்னன். திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த பொங்கல் கால பண்டிகை நேரத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நிறைய சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சிகளை வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லா பக்கமும் இருப்பது எம்ஜிஆருடைய ரசிகர்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்கள், அவருடைய ஆளுமை அப்படின்னு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் திரு மோகன்ராம் அவர்கள், நடிகர். உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் தன்னுடைய எழுத்துக்களில்
ஆரம்ப காலத்தில் இவருடைய குடும்பத்திற்கும் இவங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம், இவங்க ஃபேமிலி லெவலில் ரொம்ப எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கு, அதை பதிவு செஞ்சுருக்கிறார். அவரும் எம்ஜிஆருடைய ஒரு பெரிய ரசிகர். இங்கே நடுவில் உட்காந்துருக்க இயக்குனர் நடிகர் திரு கரு பழனியப்பன் அவர்கள். அடுத்தது திரு ஞான ராஜசேகரன் அவர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர், இன்னொரு பக்கம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அடுத்தவர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இசையமைப்பாளர் திரு சங்கர் கணேஷ் அவர்கள். அடுத்தது பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர் இதயக்கனி விஜயன் அவர்கள். நிறைய விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு எம்ஜிஆரை பற்றி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அலை அடிக்கும்ல, அந்த மாதிரி எம்ஜிஆர் படம் அப்படின்னா அந்த ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த படம் என்னைக்கு வரும் அதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர் எப்போ ஓட்டுவோம், அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு தினமும் ஓடுவோம் நாங்கள் தேட்டராண்ட. அந்த ஒரு ஸ்டில்ல போடு, அந்த படம் வருவதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டில்ல போட்டு காட்டுவோம். அந்த ஸ்டில்ல பார்க்கறதுக்காக அது எந்த படமாக இருந்தாலும் போய் நாங்கள் அந்த தேட்டரில் படம் பார்க்க போய் அந்த ஸ்டில்ல பார்க்கறதுக்கு மட்டுமே போவோம். சார் ரிக்ஷாக்காரன் படத்துக்கு நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் தூத்துக்குடிக்கு. ஜோசப் தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. காலையிலேயே எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சோறு மூட்டையெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க. நான் 6 மணிக்கு அங்கே போகிறேன். அங்கே போகும்போது செவுரெல்லாம் இடிஞ்சு கிடக்கு. எங்கள் அக்கா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போயிட்டாங்க. நான் பயந்து எங்கள் அக்காவை காணோம், செவுறு இடிஞ்சு கிடக்கு, ஃப்ரெண்டில் உள்ள கேட்டும் காணோம், போலீஸ் ஒவ்வொருத்தரையாக அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவை காணோன்னு அழுதுட்டு இருக்கேன். அப்புறம் எங்கள் அக்கா வந்துச்சு. நீங்கள் ரிக்ஷாக்காரன் படம் பார்த்தது ஒரு புத்தகமாக போடலாம் போல் இருக்க. நாமக்கல் மாவட்டம் ஒரு கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கேன் சார். நாங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கட்டிக்கிட்டு மேலதாளத்தோட எல்லாரும் கிராமத்து ஜனங்களே ஓரளவுக்கு நிறையா பேர் போவாங்க சார். போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்குங்க சார். செவருலாம் ஏறி எட்டி குதிச்சு டிக்கெட் வாங்குவோங்க சார். செவரு உடைஞ்சது, கை காலெலாம் கூட காயாயிருக்குதுங்க சார். அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துருக்கோங்க சார். எம்ஜிஆர் படம் ரிலீஸ் அன்னைக்கு எப்படி இருக்கும்? தமிழகம் எப்படி இருக்கும்? எம்ஜிஆர் படம் ரிலீஸ்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எம்ஜிஆர் படமே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற தடையெல்லாம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் நேற்று இன்று நாளை படம் வந்தது. அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் டேட்னுவாங்க, பார்த்தா மறுநாள் வராது, ரிலீஸ் வராது. அதுக்காக போய் நின்று பார்ப்போம். அந்த படம் வருகிற போது அந்த தேட்டரில் திரையரங்கில் வெற்றி திரையரங்கில் அப்படியே எல்லாரும் எழுந்து குதிப்பாங்க. எம்ஜிஆர் பாடும்போது நான் தென்ற காட்டின அப்படி தலையை அசைக்கும் போது ஏற்படுகிற அந்த உணர்ச்சி இருக்க அதுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இப்போல்லாம் 56 காசு 1 ரூபாயெல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போனோம். அப்படி வாங்கும்போது புக் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் லுங்கி கட்டிக்கிட்டு அவன் தலை மேலேயே நடந்து போவான். அந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எம்ஜிஆர் தான் உண்டு. அவருக்கு மட்டும் பாடும்போது நான் தென்றல் காட்டதை பார்த்தோன்னே அப்படி நீங்க சொல்லி அசைப்பார். அசைக்கும் ஒரு குரல் கொடுத்து அப்படி அசைக்கும் போது இப்ப நீங்க அப்படியே இருங்க, பாடுங்க சார் அந்த பாட்டு அவர்கிட்ட கொடுங்க. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று. உண்மையா சொல்றேன், நீங்க ஜென்யூனான ரசிகர் சார். அந்த ரியாக்ஷன்லாம் அப்படியே அதே இதுக்குள்ள டிராவல் ஆகி எம்ஜிஆராவே மாறி வர்றீங்களே அப்படியே. சரி நைஸ். ட்ரெயினில் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டாலே அது ஒரு பெரிய பொக்கிஷம் போல அது 10 நண்பர்களாக காமிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகே. உலக சுற்றுவாளையம் படத்துக்கு முன்னாள் 6 மணிக்கு போயிட்டு மறுநாள் காலையில் 11 மணில சாப்பிடாம கியூவில் இருந்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தது. ஒரு நாள் நின்று இப்போ எல்லா படத்துக்கும் போஸ்டர் பிரமாதமாக ஒட்டுறது தான் நம்மளுக்கு தெரியும். உலக சுற்றுமாலியன் படம் ரிலீஸ் அப்போ போஸ்டரே ஒட்டாத ஒரு படம் 300 நாள் ஓடணும்னா அது உலகம் சுற்றுமாலியன் மட்டும்தான் சார். போஸ்டரே ஒட்டல, போஸ்டர் கிடையாது, ஒட்ட விடலை, அவ்வளோ எதிர்ப்பு. அந்த படம் அலிபாபா 48 வரும்போது எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. கெல்லிஸில் உமா தேட்டரில் அப்படியே கேட்டே உடச்சிக்கிட்டு உள்ளே அப்படியே போயிட்டாங்க எல்லாரும். கேட்டே உடச்சிக்கிச்சு அப்படியே, அவ்வளோ ரஷ். உலகம் சுற்றுவாளியன் படம் ரிலீஸ் ஆகும்போது காலையிலேருந்து கூட்டத்தில் காத்திருந்து இரவு செகண்ட் ஷோவுக்கு மட்டும் பிளாக்கில் தான் டிக்கெட் வாங்க முடிஞ்சுது. 40 பைசா டிக்கெட் 7 ரூபா கொடுத்து வாங்கி இன்றைக்கி அதை லேமினேஷன் பண்ணி பத்திரமா கையில் வச்சிருக்கிறேன். தேவி பேரடைஸ் தேட்டரில் 9/6/73 60வது தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். சார் எனக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப உயிர் சார். நான் மாட்டுக்கார வேலை படம் ரிலீஸில் சார் நான் போயிட்டு அப்போல்லாம் டூரிங் தேட்டரில் தான் சார் படம். 40 பைசா டிக்கெட் சார். அதுக்குள்ளே ஒருத்தரை தான் டிக்கெட் வாங்க முடியும் சார். ரிலீஸ் அன்றைக்கி பயங்கர ரஷ் சார். ஒரே அந்த சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் பாருங்கள் சார், அந்த கவுண்டருக்குள்ளே 7-8 பேர் கை விட்டாங்க சார். நான் சின்ன பிள்ளை சார், அப்போ எனக்கு ஒரு 8-9 வயசு தான் சார் இருக்கும். அப்போ வெளியில் கையவே எடுக்க முடியல சார். என்னால் டிக்கெட் வாங்கிட்டேன் நான், ஆனால் என்னால் வெளியில் எடுக்கவே முடியல சார். என் கையை விடுங்க, எனக்கு கை உடஞ்சிருச்சு நான் ரொம்ப அழறேன் சார். ஒருத்தங்க
யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஜென்ஸ் வந்து என்னை பிடிச்சி வெளியில் அப்படியே இழுத்து போட்டார் சார். வெளியில் அவர் இழுத்து போட்டது கூட நான் பார்க்கல சார். என் கையில் டிக்கெட் இருக்கான்னு நான் முதல்ல பார்க்குறேன் சார். டிக்கெட் இருந்தது பாருங்க சார். கை வண்டுருச்சு சார். கை வண்டு ரத்தம் விழுது சார் எனக்கு. அதை எங்கள் அம்மாட்ட நான் சொல்லவே இல்லை சார். என் அம்மா அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சார், அம்மா டிக்கெட் கிடச்சிச்சு வாமா வாமான்னு சொல்லிட்டு அம்மாவை தேட்டருக்குள்ளே இழுத்துட்டு விடுறேன் சார். போனதுமே எம்ஜிஆர் ட்ரியோன்னு வருங்க பாருங்க சார். அதை பார்த்ததுமே சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார். இந்த எரிச்சல் இந்த ரத்தம் உலகத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல சார். அந்த வழியே எனக்கு தெரியல சார். எனக்கு எம்ஜிஆர்னா எனக்கு அவ்வளோ ஒரு உயிர் சார். அவர் வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்தார்னு வச்சுங்க சார், பட்டு அப்படியே ஒளி வர்ற மாதிரியே இருக்கும் சார். அப்படியே தகன்னு எனக்கு சார் இந்த வயசுலேயும் நான் இப்போ எம்ஜிஆர் இல்லை சார். நான் ராமவரம் தோட்டத்தை கடந்து தான் சார் போவேன். அந்த வீட்டை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போவேன் சார். அதனால எனக்கு எம்ஜிஆர் எப்படினாச்சும் ஒரு தடவையாவது பார்க்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை சார். எம்ஜிஆர் ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை சார். அழகுன்னு அழகு சார். இதை சொல்லல தான் கண்ணெல்லாம் விரியுது. ஒரிஜினலா மனசுல பட்டது சொல்லுங்க. எம்ஜிஆர் எவ்வளவு அழகு. படகோட்டியில் ஒரு கலரே வந்து அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அப்போ வந்து சரோஜதேவி அம்மா போட்டில் வருவாங்க. இவர் அந்த தீவு மாதிரி இருக்குவாங்க. தென்னை மரம் பூவெல்லாம் செட்டிங் தான் அது ஆக்சுவலி. அந்த இடத்துல ஓடிடுவார். அவர் ஓஹோன்னு ஹம்மிங் கொடுப்பாங்க. உடனே இந்தம்மா போட்லேருந்து இறங்கி வந்துட்டு அப்படியே தென்னை மரத்தாண்டு வந்து இப்படி குத்தங்கால் போட்டு நின்ன உடனே அவர் தொடலான்னு வருவார். அவங்க நவுந்துருவாங்க. ஏன் நான் தொடக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க அப்போ தான் அந்த தொட்டால் பூ மலரும்னு வரும். ஆனால் இன்றைக்கி இளைஞர்களை நம்ம பல இடங்களில் பார்க்கும்பொழுது அவரை பார்த்து காதல் செய்ய கற்றுக்குங்கன்னு நான் சொல்வேன். நான் எம்ஜிஆர் எவ்வளோ அழகு, அவருடைய ஸ்டைல் எப்படிப்பட்டது? எம்ஜிஆருடைய அழகா கவியரசர் கண்ணதாசன் அழகாக படம் பிடிச்சிட்டார். தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்ததுன்னா வானத்தில் இருக்கிற மின்னல் பூமியில திடீர்னு அப்படி போண்டு எப்படி வருமோ அப்படிப்பட்ட ஒரு பேரழகு எம்ஜிஆர். அப்படி ஒரு முறை பார்த்துட்டோம், திருப்பி பார்க்கறதுக்குள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு தரணி எப்படி அது மாதிரி எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அழகுன்னா அழகு, அப்படிப்பட்ட பேரழகு எம்ஜிஆர். எம்ஜிஆர்னா ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவருடைய ஸ்டைலில் இதெல்லாம் பிடிக்கும். அது மாதிரி சொல்லுங்க சார். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு சார். அப்படின்னு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். ஓகே, ஒண்ணு ஸ்டைல் 1. வேற என்ன ஸ்டைல் பிடிக்கும்? அவர் காதல் வாய்ப்படும்போது அப்படின்னு பாருங்க, அதுக்கு என்ன எதுவுமே இல்லை சார். ஓகே, இந்த ஒரு மாதிரி ரொம்ப காது கொடுத்து கேட்பார். கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவார் சார். நினைத்தே முடிப்போம் படத்தில் அந்த கப்பல் மேலே வச்சு ஒரு பாட்டு உண்டுங்க சார். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்தில். அப்போ வந்து மஞ்சளா வந்து அவங்க அந்த ஹேண்ட்ஸ் பிடிச்சி அந்த பாட்டு படிக்கும்போது அந்த அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இப்படி பாட்டு ஆட்டு இப்படி ஸ்டைலில் கை காட்டு அந்த முடிய கட்டுவாருங்க சார். அது அப்படியே இன்னைக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த அழகை ரசிச்சுட்டே இருக்கலாம் சார். அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் வந்துங்க சார், அந்த நம்பியார் சார் வந்து கையெழுத்து வாங்கிறதுக்கு வர சொல்லுவார். இவர் அந்த எம்ஜிஆர் நினைப்பாருங்க. ஆனால் தலைவர் வந்து அங்கேருந்து நடந்து வருவாருங்க. அப்போவுமே அந்த ரோபாக் ஷூ மாதிரி காலில் அந்த கலரு மாதிரி ஒரு ஷூ போட்டு வருவாருங்க. அப்படி பெல்ட் போட்டு அந்த பேக்கி ஸ்பேண்ட் மாட்டிங்க, இந்த பெல்ட் மேலே வந்து இந்த ஃபில்ட் வச்சு ஷர்ட் போட்டுங்க. அப்படி வந்து கம்பீரமாக நடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே உள்ளத்துலேருந்து ஒன்று பொங்கும் சார். அந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம், த ரியல் ஹீரோயிசம் சார். பெட்ரோல்தான் பிள்ளையா படத்தில் அவர் முதல்ல நடந்து வர்ற ஸ்டைலே ஒரு தனியாக இருக்கும். அது நடையே ஒரு தனியாக இருக்கும். எந்த படத்துலையும் அந்த மாதிரி நடை இருக்காது. அவருடைய கதாபாத்திரங்களில் ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் அது? நினைத்ததி முடிப்பவன் படத்தில் வர ரஞ்சித் குமார்ங்கிற கதாபாத்திரம் சார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வில்லன் மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனால் அந்த படத்தில் வரையமாக வில்லன் நடிச்சு அந்த படமாக 2 டபுள் ஆக்டதில் அதை ரஞ்சித் குமார் பேர் வில்லனாக வரவர் கொள்ளக்கூட்ட கடத்தல் தலைவனாக இருப்பார். ஆனால் வில்லன் சொல்கிற போது கூட ஒரு சிகரெட் பிடிக்கணும், மது அருந்தணுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரப்போ கூட கையில் சிகரெட்டை வச்சுட்டு அப்படி நகர்த்திக்கிட்டே இருப்பார். அப்படியே வாய் கிட்ட கொண்டு போகிற மாதிரி போவார். ஆனால் கிட்டத்தட்ட போகாது. ஆனாலும் வில்லன் கதாபாத்திரத்தான் இருந்துக்கிட்டு ஒரு வசனம் பேசி முடிச்சது, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சது. சிகரெட் கையில் இருந்தும் கூட கடைசி வரைக்கும் நேக்கா அந்த வில்லன் கதாபாத்திரமும் கிடக்கூடாது, ஆனால் சிகரெட்டும் பிடிச்சிடக்கூடாது. அவருடைய கதாபாத்திரத்தில் எது ரொம்ப பிடிச்சது? மன்னாதி மன்னன்ற நிகழ்ச்சி இது. அதில் மணிவண்ணனா நடிச்சிருப்பார் மன்னாதி மன்னனில். அதில் வந்து கரிகாலன் வந்து எம்ஜிஆருடைய தாயார், அந்த மணிவண்ணனுடைய தாயார் வந்து சீர்கெட்டவங்க. அந்த செய்தியை எம்ஜிஆர்கிட்ட சொல்லும் போது எம்ஜிஆர் ஆவேசப்படுவார். என் தாயை பழித்தார்களா? என் தாய் தாழ்ந்த குலமா? என் தாயை பழித்தவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு அந்த வாளை எடுத்து உருவி பேசுகிற அந்த நேரம் இருக்க, அது அற்புதமாக இருக்கும். அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணிவண்ணன் நான் நடித்த அந்த கதாபாத்திரம். எனக்கு ரிக்ஷாக்காரன் படம் தான். ரிக்ஷாக்காரன். ஆமாம். ஏன் ரொம்ப விறுவிறுப்பாக நடிச்சிருப்பார். பத்மினி அம்மா கூட அவர் பேசுகிற டயலாக் தி பெஸ்ட். எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்? ஏன்? மணிமாறன் விடுதலை வீரராக நாட்டுக்காக அடிமைப்பட்டவர்களுக்காக எம்ஜிஆர் குரல் கொடுத்தார். அதே குரல் தான் நாட்டில் அடிமையில் கொடுத்துட்டு இருக்கோம்.
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் எது, ஏன்? எங்கள் தங்கத்தில் வந்து அவர் ஒரு சாமியார் போல வேஷம் போட்டு வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அந்த அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிரமாதமாக அந்த எம்ஜிஆருடைய அந்த நடவடிக்கையில் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு கிருபானந்த வாரியார் மாதிரி ஒரு தோற்றத்தில் அது எம்ஜிஆருடைய நடிப்பிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு செக்ஷன். அது ரொம்ப பிடிக்கும். ஒட்டுமொத்த படத்தோட கதாநாயகன் பார்க்கும்போது எனக்கு 1000ல் ஒருவன் மணிமாறன் கேரக்டர். அதே போல் எனக்கு என்னன்னு தெரியல, நண்பர்லாம் சொன்ன போல் அந்த நினைத்தை முடிப்போம் அவரோட அந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வழக்கமாக வில்லன்களாக நடிக்கிறவர்கள்லாம் அதில் வந்து நல்லவர்களாகவும் இவர் வந்து 2 இதுவாக பண்ணியிருப்பார். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பழைய படங்களில் மர்மயோகி ரொம்ப பிடிக்கும், மலைக்கல்லன் ரொம்ப பிடிக்கும். பொதுவாக அந்த இளம் வயதுக்கே உரிய அத்தனை விஷயங்களும் அப்போ வந்து எனக்கு இருந்தது. ஆனால் அது வந்ததுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக எனக்கு இருந்ததுன்னு யோசித்து பார்த்தா, அதாவது எமோஷனலாக ஏதோ ஒரு விஷயம் எங்கே இருக்குது, எங்கேருந்து தொடங்குச்சுன்னு பார்த்தா நான் வந்து எம்ஜிஆர் பாடல்களை தான் வந்து சொல்ல முடியும். நான் இன்றைக்கி அரசியல் ரீதியாக எவ்வளோ கருத்துக்கள் சொன்னாலும் ஒரு இன்டலெக்சுவல் அப்படின்ற போர்வைக்குள்ளே இருந்தாலும் கூட நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம், நான் வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகன் அப்படிங்கிறது. அந்த ஒரு அடையாளத்தை வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகன். ஆமாம், அந்த அடையாளத்தை நான் என்றைக்குமே மாற்றிக்க முயற்சி பண்ணது கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் எது, என்ன படம்? எங்கள் வீட்டு பிள்ளையில் 2 ரோல் பண்ணியிருப்பார். ஒரு கோழையா ஒரு ரோல் பண்ணியிருப்பார், ஒரு வீரனா ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அது 2மே நல்லா பண்ணியிருப்பார் அவர். கோழையா வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ரோலில் எம்ஜிஆர் வந்து பண்ணதில்லை. அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் அதை வந்து அது சிறப்பாக அது பண்ணிடுறாரு. அந்த பாத்திரம் எனக்கு பிடிக்கும். தீன், உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம்? எங்கள் வீட்டு பிள்ளை வந்து எம்ஜிஆரினுடைய 2 மாறுபட்ட கோணங்களை ரொம்ப தெளிவாக பிக்சரைஸ் பண்ண ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் ஒரு கோழையாக நடிக்கும்போது எப்படி நடிக்கணுமோ அதே மாதிரி நடிப்பார். அதை வெற்றி கொள்கிற பாத்திரமாக நடிக்கும்போது மிகுந்த வெற்றியாளனாக, தமிழகத்தில் வந்து எல்லா மக்களும் அதை ரசிக்காத மக்களே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வைபவமாக எங்கள் வீட்டு பிள்ளையை மாற்றின பாத்திரம் எங்கள் வீட்டு பிள்ளையினுடைய வெற்றிகரமான பாத்திரம். நம் நாடுல ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். அவர் அதிகார வர்க்கத்தோடு போராடுவார். போராடி குடும்பத்துக்கு இடையில் சிறு சிறு இடையூறுகள் வரும், சிறு பிள்ளைகளுடைய பாசம் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு அருமையான ஒரு நடிப்பை வழங்கியிருப்பார். அப்புறம் நாளை நமதையில் அவர் தீவிரமாக வர்றவர் வந்து ஒரு வேறுபட்ட ஒரு நடிப்பை வழங்கியிருப்பார். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமான படம். இதுக்கு பின் பாசத்தில் ஒரு லாயராக வருவார், பியூட்டிஃபுல்லாக அவங்க மதருக்கு ஆர்கியூ பண்ணுவார். அந்த பாத்திரம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி லாயர் ஆக்கிச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன்ராவ் சார், எம்ஜிஆரும் உங்கள் குடும்பமும் உங்கள் நினைவலைகளும். நான் சேச்சான் தான் சார் கூப்பிடுவேன். ஏன்னா பக்கத்து வீட்டில் 160 லாய்ட்ஸ் ரோடு, எங்கள் வீடு 162 லாய்ட்ஸ் ரோடு. 160 லாய்ட்ஸ் ரோடு எங்கள் தாத்தா அவருக்கு விற்ற வீடு, கொடுத்த வீடு, விற்ற வீடு. அது ஒரு பெரிய கதை. அதை சொன்னால் இன்றைக்கி சாயங்காலம் பூரா போயிடும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நான் ஏன் பிறந்தேன்னு அவர் சுயசரிதம் எழுதினார். சாப்டர் 1 அன்னை சத்யா, சாப்டர் 2 எங்கள் தாத்தா. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் எங்கள் குடும்பத்து மேல் பாசம் வைத்திருந்தார். என்னுடைய 1 வயது எனக்கு பெயர் வைத்த பொழுது அவர் கொடுத்த ஒரு பால் கிண்டியிலிருந்து 79ல் என் கல்யாணம், அவர் முதலமைச்சர், அவர் வந்து கொடுத்த வெள்ளி டம்ளர் செட் வரைக்கும் எல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். உண்மையாகவே உங்களுக்கு எம்ஜிஆருடைய பவர் தெரியணும்னா, கலைவாணர் NSK ஃபேமிலியில் யாரையா ஒருத்தர் கேட்டுப்பார், அவங்க சொல்லுவாங்க. கலைவாணர் போன பிறகு எம்ஜிஆர் அந்த குடும்பத்தை எப்படி தூக்கி நிறுத்தினார். இவர் நடிப்பிசை புலவர் KR ராமசாமி அவர்களுடைய ஃபேமிலி பசங்களை கேட்டு பாருங்கள். அந்த காலத்தில் சினிமாவில் இருந்தவங்களுடைய பசங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். அந்த சினிமாவுக்கு அவர் எவ்வளவு மரியாதை கொடுத்தார், எவ்வளவு ஒரு 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 தராதரத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தார்னு. அமேசிங் ஹியூமன் பீயிங். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சிடுறேன். எங்கள் தாத்தாவுக்கு ஆள் உயர ஃபோட்டோ ஒன்று வீட்டில் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு, என்ன ராமன், வெறும் ஃபோட்டோ தானே வச்சுருக்க அப்படின்னாரு. ஆமாம், வேறு என்ன வைக்கணும்? இந்த மாதிரி பெரியவங்களுக்கெல்லாம் வரைபடம் வைக்கணும், போர்ட்ரேட். எங்கள் அப்பா வந்து, ராமச்சந்திரன், நான் எங்கே போவேன் வரைபடத்துக்கு, நீ எங்கே போவே, எங்கிட்ட வரணும் அப்படின்னு கீழே கூப்பிட்டாரு. கார்லேருந்து 2 பேர் வந்தாங்க. இப்போ இருக்கிற ஃபோட்டோவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 15 நாள், ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் கிடுக்கிட்டுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவர் வராரு. 2 கார்பெண்டர்ஸோடு வந்து ஒரு பியூட்டிஃபுல் போர்ட்ரேட், இன்றைக்கி என் தம்பி வீட்டில் தான் இருக்குது, ஆள் உயர போர்ட்ரேட். போட்டு ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் முன்னாலேயே உட்காந்து அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, என் தாய்க்கு ஒரே ஒரு கனவு இருந்தது, சொந்த வீட்டில் நான் பிரிய வேண்டும் என்று. அந்த கனவை நினைவாக்க முயற்சித்தவர் திரு AV ராமன் அவர்கள். என்ன, என் தாய் போயிட்டு கொஞ்ச நாள்லாம் நான் வந்து அந்த வீடை வாங்கினேன், அதனால தான் தாய் வீடுன்னு பேர் வச்சேன்.
பட் அவ்வளவு பாசமாக இருந்தார் எம்ஜிஆர். எனக்கு வந்து அவர் சேச்சா சார், சித்தப்பா சார், அவ்வளோதான். எல்லாவற்றையும் காலையில் கேட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. கேட்ட கொஞ்சத்தில் நானும் ஆச்சரியமானேன். காரணம், எம்ஜிஆர் என்பவர் சினிமாவிலிருந்து விலகி, சினிமாவில் விலகி இல்லை, அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு பிறந்தவண்ணா. அவருடைய ஒரு படத்தை வெளியீடு கூட எனக்கு தெரியாது. நான் அதுக்கு அடுத்த தலைமுறை படங்கள் பார்த்தவன், அதுக்கு விசில் அடித்தவன், அதன் பிறகு சினிமாவுக்கு வந்தவன். நான் எந்த இடத்துல எம்ஜிஆர் ரசிகராக மாறுறேன்னா, வந்து சினிமாவிற்குள் வந்த 15 ஆண்டு காலத்தில் எம்ஜிஆரை பற்றிய கதைகள் கேட்குறேன். ஒரு மனிதனை பற்றி எப்படி இப்படி நீக்கமர நிறைஞ்சு எல்லா திசையிலையும் எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளும் ஒரே மாதிரி ஒருத்தரை பற்றி இப்படி சொல்ல முடியும். நடிக்கும்போது ஒரு சுவாரஸ்ய கதை சொல்கிறாங்க, அவர் டைரக்ட் பண்ணும்போது இதை பண்ணாருங்கிறாங்க, தலைவராக இருக்கும்போது பண்ணாருங்கிறாங்க, முதலமைச்சரான அதை பண்ணாருங்கிறாங்க. எப்படி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கதையாவில் கேட்டிருக்கோம் இல்லையா? நாட்டுப்புற கதை கேட்டது போலவே இருக்கு. அப்புறம் தான் அதை பற்றி ஒவ்வொரு படமாக தெரியாது. மன்னாதிபன்கிற தலைப்பே அதனால ஒரு மன்னனுக்கான தகுதின்னு ஒரு சாதாரண இடத்துலேருந்து கிளம்புகிறான், அதற்கு பிறகு நம்புகிறான், அவனுடைய வறுமைக்கு நடுவில் தன்னை ஒரு மன்னன் போலவே நினைக்கிறான், மன்னனாகவே மாறுறான். அதே மாதிரி அவரை சுற்றி ஒரு கதை இருந்து கொண்டே இருக்கிற, அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அறியாமலேயே அவர் அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்திருக்காரு தான் தோணுது எனக்கு. அவர் முதல்ல ஒரு படம் வந்து அவர் ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சாலிவாகனன் ஒரு படத்தில் நடிக்கிறார். நடிக்கும் பொழுது கதாநாயகன் வேற ஒருத்தர், இவர் துணை நடிகர். ஆனால் இவருக்கு வாழ்வீச்சு சிறப்பாக தெரியும். காட்சியில் படம் பிடிக்கும்போது இவர் தான் சிறப்பாக செய்கிறார். அதை கதாநாயகனுக்கான ஈகோ இடிக்குது. அவன் போய் கதாநாயகன் போய் சொல்கிறாரு டேரக்டர்கிட்ட, இல்லை ராமச்சந்திரன் வந்து என்னை ஒழுங்காக வந்து சண்டை போட மாட்டேங்கிறாரு. இயல்பாகவே ஒரு டேரக்டர் வந்து கதாநாயகனை தான் ஆதரித்து பேசுவார். ராமச்சந்திரன் அதெல்லாம் செய்யாத, நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படிங்கிறார். மனம் வருந்திய எம்ஜிஆர் வந்து ஓரமாக வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டென்ட் மேன்ட்ட, என்ன நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வித்தையை காட்டவே முடியல அப்படின்னு ஸ்டென்ட் மேன் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. இல்லை அப்படிலாம் கிடையாது, உன்னுடைய திறமைக்கு நீ ரொம்ப பிரமாதமாக வந்துடுவேன். அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறார். கண்டிப்பாக நீ பிரமாதம் வந்துடும், உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது, நீ வந்துடுவேன் அப்படிங்கிறார். முடிஞ்சிருது. ஒரு வருஷம் கழிச்சு அதே கம்பெனியில் ஜூபிட்டரில் அடுத்த ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு படம் போகணும்னு முடிவு பண்ணி கதையெல்லாம் எழுதி முடிச்சிடும். கதை பிரமாதம் வந்துடுது. ஜூபிட்டர் சோபம் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை இதை வந்து இன்றைக்கி இருக்க கதாநாயகங்களை வச்சு போடுவோம்னு டைரக்டராக இருக்க ஏஎஸ்ஏ சாமி சொல்கிறாரு, இல்லை சின்ன கதாநாயகன் முடிவு பண்ணோம், நம்ம வந்து எம்ஜி ராமச்சந்திரனே கதாநாயகன் வச்சுருவோம். இதை எம்ஜிஆரால் செய்தி கேள்விப்பட்டு நம்ப முடியல. நம்மளை வச்சு ஜூபிட்டர் படம் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு ஜூபிட்டர் பிக்சர்ஸில் படம் ராஜகுமார் பேர் வைக்கிறாங்க. படம் கன்ஃபார்ம் ஆகிடுது, இவர் தான் ஹீரோன்னு ஆகிடுது. எம்ஜிஆர் வந்து தான் நினச்ச இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது படத்தில் ஒரு சண்டை காட்சி வருது. சண்டை காட்சிக்கு யாரை சண்டை போட வைக்கிறதுங்கும் போது அப்போ இருக்க ஒரு பாப்புலர் பைல்வான சண்டை போட வைக்கணும்னு டேரக்டர் சொல்கிறாரு. எம்ஜிஆர் சொல்கிறாரு, இல்லை உங்கள் கம்பெனிலே ஒருத்தர் இருக்காரு ஸ்டென்ட் மேன், அவரை கூப்பிடுங்க. ஐயே அவன் மாச்சம்பளம் வாங்குறவன், நீ ஹீரோவை நடிக்கும் போது ஒரு பெரிய பைல்வான் சண்டை போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறார். இல்லை உங்களுக்கு அவரை போய் தெரியாது, நீங்கள் அவரை கூட்டுவாங்க, அவர் இருந்தால் அந்த சண்டை காட்சி வச்சுக்கோ, இல்லாட்டி நான் வேண்டாங்கிறது. காரணம், அவன் தான் தன்னை வந்து 3 வருஷம் முன்னாடி பாராட்டினவன், தன்னை வாழ்க்கையில் தூக்கி விட்டவன், தனக்கு வாய்ப்பு வரும்போது அவனை நம்ம மேலே கொண்டு வந்தோம்னு நினைக்கிறாரு. இதான் மன்னருக்கு உண்டான குணம். அந்த மேலே வந்த நடிகன் தான் வந்து சாண்டோ சின்னப்பா தேவர். ஓகே. சின்னப்பா தேவர் வந்து ஒரு ஸ்டென்ட் ஆர்டிஸ்டாக வந்தவர், ஒரு டூப் ஆர்டிஸ்டாக வந்து ஸ்டென்ட் மேனாக இருந்து எம்ஜிஆரோட ஆரம்ப கால நட்புல தான் அவரோட சேர்ந்து ஒரு தயாரிப்பாளரால் 17 படம் எடுக்க முடிஞ்சுன்னா அந்த தொடர்பு வந்து அங்கே ஆரம்பிக்குது. வெறுமன ஸ்டுடியோ வாசலில் காப்பி குடிக்கும் போது நீ நல்லா வந்துடுவான், இவர் அவரையும் அவர் நல்லா வந்துடுவார், இவரையும் சொல்லி வந்ததுனால தான் 17 படம் எடுக்க முடிஞ்சிச்சு. இது ஒன்று, இது இயல்பாகவே இருந்திருக்கு, அவர் ஒன்று திட்டமிடலாம் இல்லை. அதன் பிறகு தொடர்ந்து ஒரு படம் நடிக்கிறாரு. அப்போ கிருஷ்ணன் பஞ்சு தான் ரொம்ப பாப்புலர் டைரக்டர், குடும்ப கதையாக எடுத்துட்டு இருந்தவங்க. எல்லாருக்கும் பிடிச்ச படம் கேட்டாங்களா, எம்ஜிஆருக்கு பிடிச்ச படம் தான் நடித்ததில் வந்து பெற்றால் தான் பிள்ளையா. அவர் பல தடங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கு பிடிச்ச படம் பெற்றால் தான் பிள்ளையா, எனக்கு பிடிச்ச படம் பெற்றால் தான் பிள்ளைன்னு. அது கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர். கிருஷ்ணன் பஞ்சு வந்து அப்போ என்ன எதுக்காக இந்த கதை சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் தான் தன் படத்தில் எல்லாவற்றையும் முடிவு பண்ணுவார், டைரக்டர் எதுவுமே செய்ய விட மாட்டார், அவர் தான் கதாநாயகி முடிவு பண்ணுவார், அவர் தான் பாட்டு முடிவு பண்ணுவார், எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சொல்கிறாங்க இல்லையா. அதை சொல்கிறக்கா சொல்கிறேன். கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் டேரக்டரை முடிவு பண்ணதுக்கப்புறம் கிருஷ்ணன் பஞ்சு போய் சரோஜா தேவியை முடிவு பண்ணிடுறாங்க கதாநாயகியா. சரோஜா தேவியோட எம்ஜிஆருக்கு நல்லுறவு இல்லாத நேரம் அது, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் டேரக்டர் சரோஜா தேவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த படம் முழுக்க செட்டில் எப்பொழுதும் எம்ஜிஆர் சரோஜா தேவியை பேசவே மாட்டாராம். ஆனால் ஆக சிறந்த காதல் பாட்டு அந்த படத்தில் இருக்கும். சீனில் தெரியவே தெரியாது. எந்த பாடல்? சக்கரை கட்டி ராசாத்தியா. அந்த படப்பிடிப்பு அந்த பாட்டு எடுக்கும் பொழுது எம்ஜிஆர் சரோஜா தேவி பேசிக்க மாட்டாங்களாம். கிருஷ்ணன் பஞ்சு வந்து வியந்து எழுதுறாரு, நான் போய் சொல்லுவேன், உங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும், நாங்க தான் புதுசு, ஏன் இப்படி எங்களை பாடாப்படுத்துறீங்க, பேசுங்கன்னு சொன்னா எம்ஜிஆர் சொல்லுவாரான், அதை பத்தி பேசாதீங்க, நீங்க டைரக்டர், நான் நடிக்க வந்திருக்கேன், நான் கேமரா முன்னாடி ஒழுங்கா நடிக்கல, நீங்க சொல்லுங்க போறோம். கிருஷ்ணன் பஞ்சு சொல்றாரு அவருடைய புத்தகத்துல, எப்படி ஒருத்தர் நடிக்க முடியுமா, அந்த படம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், 2 பேர் பேசிக்க மாட்டாங்கன்னு. ஆனா அந்த படத்துல ஒரு காட்சியில கூட தெரியாது, ஒரு இடத்துல கூட எம்ஜிஆர் தயாரில்ல. படத்துல வந்து எப்பொழுதும் ஒரு படத்துல 4-5 சண்டை காட்சிகள் இருக்கும். பெற்றால் தன் பிள்ளையால வந்து ஒரு குழப்பம் வருது டேரக்டருக்கு, வச்சுக்கலாமா வேண்டாமா எம்ஜிஆர் போய் கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு. இல்லை கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு சண்டை வச்சிருக்கோம், படம் உங்கள் படம், உங்கள் டேரக்ஷன் நடிக்கிறேன், நான் வந்துட்டேன், நீங்கள் என்ன சரியாக நினைக்கல அதை வைங்கன்னு ஒரு சண்டை தான் வச்சாங்க. அதில் இவர் அதில் தலையிடவே இல்லையா. அதன் பிறகு அதே இயக்குநர்களை வச்சு அந்த படம் வந்து மற்ற படங்கள் அளவுக்கு பெரும் வெற்றி அடையலை பெற்றால் தன் பிள்ளையா. ஆனால் எம்ஜிஆர் அந்த படத்தை எல்லா இடத்துலையும் கொண்டாடிக்கிட்டே இருந்தார். பொம்மையுடைய பேட்டியில் அவர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்ச படம் பெற்றால் தன் பிள்ளையா,
ஆனால் தொடர்ந்து ரசிகர்கள் ஒரே விதமாக ஒரு நடிகனை நடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. அது கலைக்கு போடும் பூட்டல்ல வாங்குறாரு. ஸ்ட்ரைட்டா சொல்லவும் முடியாது ரசிகனை, ஏன்னா அவன் அதைத்தான் விரும்புறான். ஆனா நீங்க வந்து ஒரே மாதிரி எதிர்பார்க்குறீங்கடான்னு சொல்லி இது கலைக்கு போடும் பூட்டல்ல வாங்குறாரு பொம்மையில. இது வந்து ஒரு டைரக்டர் தலையிடுறது இல்லை, வாய்ப்பு சரியான நம்பிக்கை பெற்ற அவர்கள் அவர் போக்கில் தான் விடுறாருங்கிற உதாரணம். எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு செய்த மாபெரும் சேவை ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அவர் படங்களை விட்டுருங்க, அவர் அறிமுகப்படுத்திய 2 மிகப்பெரிய நபர்கள், ஒன்று கே பாலச்சந்தர், இன்னொன்று ஜே மகேந்திரன். இருவரும் தமிழ் சினிமாவுக்கு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலமாகத்தான். அதே போல பாடலாசிரியர்கள் அவர் ரொம்ப வந்து இந்த வரி இப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் நான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தான் செய்வாருன்னு, அது உண்மையும் கூட. ஆனால் அதை வந்து எப்பொழுதும் அவர் திறந்த மனதோட தான் அதை அணுகுனார். இந்த பக்கம் கட்சிக்காரங்க 5 பேர் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் வாலி வந்து உட்கார்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் மேக்கப் போட்டுக்கிட்டே சொல்லுங்க அப்படிங்கிறார். வாலி அவர்கள் அந்த பாட்டை சொல்ல ஆரம்பிக்கிறார், வாசிக்கிறார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். கொஞ்சம் வேற ஏதாவது பல்லவி யோசிங்களேன் அப்படின்னா வாலி சொல்றாரு, நான் சொல்றதை கேளுங்களேன், நான் ஆணையிடுவேன் அது நடந்து விடும் எழுதலாம் அதில். ஆனால் நீங்கள் அந்த பாட்டை வந்து அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது, நடுவில் இசை இருக்குது, அதில் சேர்த்து பாருங்க. முதல்ல நீங்கள் வந்து நான் ஆணையிட்டால்னு சொல்லணும். சொன்னோன்னா தத்தரதத்தான் இருக்கு, தத்தரதத்தான்ல ரசிகன் சொல்லுவான் ஆணையிடு தலைவான்னு, அது நடந்து விட்டால் நீங்க சொல்லணும், நடக்கும் தலைவான்னு அவன் சொல்லுவான். அதுக்கு தானே அந்த இடம். அப்ப ஒரே எனக்கு இந்த பாட்டை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமே, எனக்கு அந்த பாட்டை பாடுங்களேன். நான் ஆணையிட்டான் இப்ப என்ன வரும், அது நடந்து விட்டான், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், நான் ஆணையிட்டான். ஞான ராஜசேகரன் 1951 1972 வரைக்கும் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வாழ்ந்திருக்கார். அப்போ நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சினிமாவில் காட்டின எம்ஜிஆரும் வெளியே இருக்கிற எம்ஜிஆரும் ஒன்றா இருக்காங்க. சினிமாவில் வந்து ஒரு தொழிலாளியாக வராரு, பல உதவிகள் பண்ணுறதுக்கு வராரு, இல்லை ஒரு போராடுறாரு, இப்படி பல பிரச்சனைகளை கைக்கொள்கிறார். அந்த எம்ஜிஆர் வந்து வெளியே வந்தாலும் அவர் எம்ஜிஆராக தான் இருக்கார். பட் ஆனால் இந்த தன்மை இருக்குது இல்லைங்களா, அதாவது வந்து ஒரு சினிமாவில் உள்ளே போகிற ஒருத்தனுக்கு வந்து உள்ள காணுகிற ஒரு கதாநாயகன் வெளியே இருக்கிற கதாநாயகனும் சமமாக இருக்கிறது வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து ஆக்சுவலி நான் நினைக்கிறேங்க மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சுக்கான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எம்ஜிஆருடைய வெற்றிக்கு ஒரு காரணம் கூட அதுதான். என்ன நினைக்கிறானுக்கா அவன், ஏன்னா உள்ள வந்து வெளியே வந்து வளரலாக இருக்கார், சினிமா உலகத்திலையும் உள்ளே வந்து வளரலாக இருக்கார். இது மாதிரி அந்த இமேஜினுடைய ஒரு வெற்றி, அதுதான் வந்து எம்ஜிஆருடைய வெற்றி. அது வந்து பல பேர் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இமிடேட் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அது ஏன் முடியாதுனாக்கா அது உண்மையான மனிதாமானம். அது வந்து இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நேரடியாக வந்து 2 சம்பவங்கள் எனக்கு வந்து எம்ஜிஆரை பற்றி மிகப்பெரிய ஒரு இது. அதாவது என்னுடைய ஊரில் வந்து ஒரு ஊனமற்ற ஒரு இளைஞன் ஒருத்தர் இருந்தார். போஸ்ட் கார்டு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். என்ன எழுதணும்னு சொல்லும்போது, இல்லை எம்ஜிஆருக்கு ஒரு லெட்டர் எழுதணும், நீங்கள் வந்து என்னுடைய நிலைமையை சொல்லி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, நிராதரவாக இருக்கேன், எனக்கு ஏதாவது பண உதவி பண்ணுங்கன்னு எம்ஜிஆருக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார். எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு சிரிப்பு. இது ஒரு போஸ்ட் கார்டை வந்து எம்ஜிஆர்னு போட்டு அவருடைய தோட்டத்துக்கு எழுதும்பொழுது யார் இதுக்கு வந்து இது பண்ண போகிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டானால் அவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு இடத்துல வந்து நான் போஸ்ட் கார்டில் நான் எழுதிட்டு நானே தான் போஸ்ட் பண்ணாங்க. என்னுடைய ஆச்சரியம் என்னன்னாக்கா 1 மாதத்துக்கு பிறகு ஒரு மணி ஆர்டர் வருது அந்த பையனுக்கு. அப்புறம் தொடர்ந்து ஒரு 10 மாதங்கள் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து எனக்கு ரொம்ப, அதாவது அப்படிப்பட்ட ஒரு வெயிட் நான் இது வரைக்கும் நான் அடைஞ்சதே கிடையாது. ஏன்னா சும்மா ஒரு போஸ்ட் கார்டில் எழுதின ஒரு ஆள் அவருடைய ஒரு கோரிக்கையை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து அவசியமே யாருக்குமே கிடையாது. ஸோ அதை வந்து அந்த ஒரு வருஷம் வந்து அது வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திச்சிருது. உண்மையா பெரிய விஷயம். இதில் ஒரு மனிதாமானம் வந்து ஆச்சரியமான ஒரு மனிதாமானம் தானே. அவர் வந்து இங்கே பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து கொஞ்சம் சில ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்தாங்க. அவங்க தமிழ் சினிமா உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து இங்கே வந்தாங்க. அதில் ஒரு நண்பர் எனக்கு தெரியும், எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நானும் போயிருந்தேன். அப்போ எம்ஜிஆர் சொன்னார், தம்பி என்னுடைய படங்கள் பற்றி மட்டும் பார்த்துட்டு நீ தமிழ் சினிமாவை எடை போடாதீங்க. இப்போ வியட்நாம் வீடுன்னு ஒரு படம் ஓடுது, அதில் சிவாஜி கணேசன் ஒருத்தர் நடிக்கிறாரு, நீங்கள் போய் அதை பாருங்க அப்படின்னு அவர் சொன்னபொழுது இது வந்து எம்ஜிஆருடைய இன்னொரு பரிமாணமாக நான் நினச்சேன். தமிழ் கலாச்சாரத்தில் தமிழ் தத்துவத்தில் நம்ம சங்க இலக்கியத்தில் திருக்குறளில் ஒரு கருத்து உண்டு.
அது என்னென்னா அன்பு அருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக. அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் இன்றைக்கும் எல்லாரும் பேரில் வைக்கும். அன்பு அருளுங்கிற வார்த்தை தொடர்ந்து இருக்கும். ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அது எத்தனை நாடுகளில் இப்படி இருக்குன்னு தெரியல. நான் பார்த்த வரையில் தமிழ் கலாச்சாரத்தில் அது ஒரு அடிப்படையான உறவு இருக்குது. ஒருவர் மீது மட்டும் செலுத்தக்கூடியது அன்பு. அதே மனநிலையில் நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பு தான் அருள். இந்த ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு சமீப கால வரலாற்றில் எம்ஜிஆரை போல வேறு யாரும் வந்து அதை சரியாக புரிந்து கொள்ளவோ நடைமுறைப்படுத்தவோ இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமாவில் ஒரு கதாபாத்திரமாக அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் சினிமா உலகத்தில் இருக்கிற சக தொழிலாளிகளுக்கு மற்றவங்களுக்கு செய்திருக்கிறார். அதையே தான் அவர் அரசியல் கட்சியில் செய்கிறார். அதையே தான் முதல்வராகவும் செய்கிறார். பெருவாரியான மக்களுக்கான நலன்கள் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு புத்தி மட்டும் இருந்தால் போதாது. இங்கே நிறைய பேர் வந்து அது ஒரு அதிகார வர்க்கத்தின் வேலையாகவோ இல்லை ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் வேலையாகவும் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, அதுக்கு மனம் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. வேர்ல்டு பேங்கே ஒரு ஆராய்ச்சியில் வந்து சத்துணவு திட்டத்தினுடைய விளைவுகளை பற்றி எழுதும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா 3ஆம் உலக நாடுகளும் பின்பற்ற வேண்டிய ஒரு திட்டம்னு சொல்லியிருக்கு. இந்தியாவிலும் பல பேர் அதை வந்து பின்பற்றிருக்கிறார்கள். இது தொடக்கம் காமராஜர்னாலும் கூட அது பெரிய அளவுக்கு வந்து அவர் கொண்டு வந்தார். ஏன்னா இங்கே தாங்க பார்க்குறேன், இதை தாங்க அருள் நான் சொல்கிறேன். அருள் அன்பை வேற ஒன்றும் இல்லை. அவர் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. அவர் ஒன்றும் முன்னாடி இருந்த பல முதல்வர்களை போல பிரதமர்களை போல பெரிய பெரிய பதவிகளை வகிக்கல. அவருக்கு பெரிய என்ன சொல்றது திங்க் டேங்க்லாம் உருவாக்கி எதுவும் செய்யலை. அவர் மனிதனாக இருக்கிறது என்ன தன்னால் முடியுமோ அதை செய்தார். அதனால தான் திரை உலகத்தில், கட்சியில், அரசியல் 4 இடங்களிலும் ஒரே முகமாக சில சாதனைகளை வந்து அவர் செய்ய முடிந்தது. தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த தலைவர் அவர் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சங்கர் கணேஷ் அவர்கள், உங்கள் வாழ்வும் எம்ஜிஆரும். அவரை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஏன்னா நான் ஒரு பெரிய ப்ரொடியூசரோட பொண்ணை லவ் பண்ணிட்டேன். அவர் யாருன்னா ஜிஎன் வேலுமணின்னு பதிபக்தி, பாகப்பிரிவினை, பாலும் பழம், பணத்தோட்டம், பாதகாணிக்கை, பஞ்சவர்ண கிளி, குடியிருந்த கோயில், நாணல், இது சத்தியம், இந்த மாதிரி நானியன் பிறந்தேன், அன்னைய பிராமி, நம்ம விட்டு தெய்வம், இந்தி படம், ராஜ்குமார், இவ்வளோ படம் எடுத்த பெரிய ப்ரொடியூசர் பொண்ணு லவ் பண்ணிட்டேன். அப்போ நான் விஸ்வநாதன் பாட்டில் வந்து கேம்பரின் வாசனுக்கு எனக்கு 20 ரூபா தான் சம்பளம். பொண்ணு கேட்டால் கொடுப்பாரா? சொல்லுங்கள், கொடுப்பாரா? அடிப்பார். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நான் மேரேஜ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டாரு, மேரேஜ் பண்ணிட்டேன். அவர் எம்ஜிஆர் வந்து அவர் சப்போர்ட் தான். ஓ, என் ஒய்ஃபோட பேர் ஜிவி ரவிச்சந்திரிகா. ஸோ கல்யாணம் நடந்துடுச்சு. ஃபஸ்ட்டு அங்கே தான் சாப்பாடு எனக்கு தோட்டத்தில். அவர் புத்தி சொல்கிறார், அம்மா நீ வந்து வேலுமணி பொண்ணுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு பங்களா, எங்கள் மாமனார் பங்களா இருக்குது, 16 கார் அவர் வீட்டில். அப்போ அப்படி நீ நினைக்கக்கூடாது. நீ என் மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவார். என் மாப்பிள்ளை மேரேஜ் பண்ணிருக்க, அவர் வசதிக்கு தான் நீ குடும்பம் நடத்தணுமே தவிர உன் வசதிக்கு அவர் வந்து குடும்பம் நடத்த மாட்டார், நடத்தவும் கூடாது அப்படின்ட்டார். அப்புறம் எனக்கு வந்து படம், நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மாமனார் படம் நான் என் பிறந்து எடுக்கணும். நான் சேச்சா கிட்ட போய் கேட்டேன், சேச்சா அந்த மாதிரி படம் பண்ணுறாங்க, நான் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. நான் வந்துட்டேன். எங்கள் மாமனார்கிட்ட போயிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு நானும் போனேன். எங்கள் மாமனார் வந்தார். எங்கள் மாமனாரை வந்து ரொம்ப மரியாதை முதலாளின்னு தான் சொல்லுவார் எம்ஜிஆர் சார். அப்புறம் இந்த மாதிரி படம் வந்து மாப்பிள்ளை மியூசிக் பண்ணிட்டு இல்லைங்க, ஐயா அதெல்லாம் கூடாதுங்க. இத்தனை நான் வீட்டோட மாப்பிள்ளை, அவர் வீட்டில் தான் இருக்கிறேன். இல்லை மாப்பிள்ளை பண்ணிட்டேங்கன்னு. இல்லைங்க உங்களுக்கு தெரியாதுங்க, என் படப்பெல்லாம் பதிபக்தி, பாகப்பிரிவினை, பாலும் பழம், பணத்தோட்டம், பாதகாணிக்கை, பஞ்சவர்ண கிளி, குடியிருந்த கோயில், நாலல், இது சத்தியம், எல்லா படமும் விஸ்வநாத ராமமூர்த்தி தான் பண்ணியிருக்காங்க. நான் அது மாத்திரம் மாற்ற மாட்டேங்க. முடியாதுங்க. இல்லைங்க முதலாளி சொல்கிறத கேளுங்க. இல்லைங்க நான் பண்ண மாட்டேங்க. எனக்கா இன்னும் ஏன் பொண்ணை கொடுத்துட்டு இப்படி வானான்றாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுகிறேன். அட்டம் பிடிக்கிறாரு, ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். அவரும் ஒத்துக்கவே இல்லை, அவர் தான் மியூசிக்ட்டார். சரி, எங்கள் மாமனார் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டார். பாரதிதாசன் பிரியர் எங்கள் மாமனார். அவருக்கு எல்லா படத்துலையும் ஒரு பாட்டு வேணும். பாரதிதாசன் பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கே முழங்குன்னு வச்சிருப்பார் ஒரு பாட்டில். தமிழுக்கும் அமுதென்று பேர் ஒரு பாடத்தில் இருப்பார். இது மாதிரி என்கிட்ட ஒரு பாட்டை சங்கராமன் கொடுத்தார். சித்திரை சோலைகளே உண்மை திருத்தை பாரினிலே நித்தம் ரத்தம் சொரித, அப்படி தாட்பூர் தஞ்சாவூர்னு ஒரு பாட்டை கொடுத்துட்டார். வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்க. நானும் சங்கராமனும் மண்டியை பிச்சுக்கிறோம். இதே எங்கள் மாமனார் முத இதை கொண்டாந்து கொடுத்துட்டாரு அப்படி சொல்லிட்டு விட்டாலும் போயிடும். இதை விடவும் முடியல, போட்டு மண்டியை பிச்சு ஒரு வாரம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ரெடி ஆனோன்னு பாடி காமிச்சோம். சித்திரை சோலைகளே உம்மை நன்கு திருத்தை பாரினிலே
நித்தம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேர்வையிலே உங்கள் வேர்வையிலே. பயங்கர அப்ரிசியேட் பண்ணி பாட்டு ஓகேன்ட்டு போயிட்டார். சரி, எங்கள் மாமனார் பட்டும் படாமல் தான் இருக்கிறார். ஏன்னா அவருக்கு விஸ்வநாத ராமமூர்த்தி தான் பண்ணமே தவிர இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு பரதாபம் கூட படல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதே வேணும் ஒரு படம் பண்ணும்போது வித்வான் லட்சுமணும் மணியன் சாரும் பண்ணுறாங்க படம். அதுவும் அது சேச்சா ரெக்கமெண்டேஷனில் எங்களுக்கு கிடச்சிருச்சு. கம்போசிங் அங்கே போய் கம்போசிங்கில் உட்காண்டா அந்த வித்வான் லட்சுமணும் மணியனும் மிரட்டுவாங்க. எம்ஜிஆர் படம் அப்படி போடணும், மியூசிக்கு அப்படி இருக்கணும், இப்படி மிரட்டுறதே. காலையில் போய் உட்காண்டவுடனே இதுதான் வேலை. டியூன் போடுறோம் என்னங்க 10 டியூன் ஆயிடுச்சுங்க. ஐயோ இப்படியே சொல்லுவார் ஒரு வித்வான் லட்சுமணன். இப்படி போட்டு 105 டியூனுக்கு வந்துட்டோம். அப்புறம் பாட்டு எப்படி வாசிக்கிறது, நாங்கள் எப்படி வாசித்து காமிக்கிறது, இவ்வளோ டியூனையும் 2 பேருக்கும் குழப்பம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்ட்டு அக்ரிமெண்ட் எடுத்துன்னு வந்துட்டார். நான் சொன்னேன், சங்கரா அக்ரிமெண்ட் இப்போ சைன் பண்ண வேண்டாம், சேச்சாவை கேட்டுக்கலாம். யோ நல்ல நாளையா போட்டுறியா, இருந்தாலும் அது மாற்றிட போகிறான் நம்மள. இல்லை நீங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வித்வான் லட்சுமணன் வந்தோடனே சைன் பண்ணுங்கப்பா இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னாரு. நான் சேச்சாவை கேட்டு போட்டுக்கிறேன். சேச்சாவா, அது யார்? அவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார். ஒன்று அப்படியா, சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டார். அடுத்த நாள் நான் சத்யா ஸ்டுடியோக்கு போனேன். சம்பளம் கேட்குறாங்க, எவ்வளோன்னு சொல்ல தெரியலிங்கன்னு. எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க நீங்கன்னு? எங்களுக்கெல்லாம் தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு 4000 ரூபாய் கொடுப்பாரு. கர்ணன் சார் 2000 ரூபாய் தான் தருவார். 2000 ரூபாயா? இதுக்கெல்லாம் நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களான்னு? வேறு வழியில் பண்ணிட்டு இருக்கு. அப்போ என் மக வயிற்றுல நான் ஈர துணி போடுவியா அப்படி என் ஒய்ஃபை தான் மகன் சொல்லுவார். ஈர துணி போடுவியான்னு. இல்லைங்க அவ்வளோதான் தராங்க எனக்கு. ஓஹோ சரி சேச்சா பேசிக்கிறான்னு சொல்லிட்டுன்ட்டார். அடுத்த நாள் காலையில் எனக்கு 5000 ரூபாய், சங்கராமனுக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. சங்கராமன் வாங்கிட்டு யோ எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு? எனக்கு 5000 ரூபாய். ஒரு 4 நாள் தள்ளி வச்சுக்கலாம் கம்போசிங்கன்னு. ஏன்னு கேட்டேன். தெரியாதமா கொடுத்துட்டுருக்குறாரியா, ஏன்னா நாங்கள் வாங்கினதே இல்லைல்ல. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் ஹார்மோனியம் பற்றி உட்காந்துக்கிட்டோம். வந்தார், சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காண்டார். பாட்டு வாசிக்கினார். ஆனந்தம் இன்று ஆரம்பன் பாடி முடிஞ்சு. வெரி குட் நல்லா இருக்குது ஓகேன்ட்டு போயிட்டார். ஒரு தடவை தான் வாசித்தோம். அங்கே எத்தனை டியூன் வாசிச்சிருக்கோம்? அங்கே 105 டியூனு. அதை வந்து கேட்குற அடுத்த நாள் நான் சங்கராமன் சொன்னேன், ஒரே டியூன் ஓகே போ சங்கரா, பாடலாம் வந்துட்டார். பாடுங்கண்ணே சங்கராமன். தாராலே நானே நானா தர நானே நானா ஓ தாரானே நானே நானா. வெரி குட். அந்த 5வது டியூனில் கொஞ்சம் வாசிங்க. 5வது டியூனா பேப்பரை பொறுத்து சங்கரம் பற்றி 5 அது இன்னொரு ஸ்டைல். தாராரே லாலே லல்லே லானா அது கொஞ்சம் ஸ்டைல் போட்டோம். தரே நாலே லாலே லல்லே லாலா அதுக்கு இப்படியே தான் உட்காந்துக்கிறாரு. அந்த 23வது டியூனை கொஞ்சம் வாசி. ஐயோ 23வது டியூன் அது ஒரு பாங்கடா ஸ்டைல் மாதிரி போட்டோம். தானா நானே நானா தாரே நானே நானா தானே நானே போட்டிருக்கோம். கொஞ்சம் சைலண்ட்டு. அது 3 ஒன்றா வாசிங்க அப்படின்னு. ஏன் பார்ட்னர் சங்கரம்மா கையெல்லாம் பசிஞ்சுன்னு, இல்லைங்க அது வராதுங்க. ஏன் வராது? இல்லைங்க இது வேற அது வேற. போட்டது யாரு? நாங்கள் தாங்க. அப்புறம் வாசிங்க. எப்படின்னு நான் சொன்ன சங்கராம, ஐயோ வாசியா, நீ அதை வாசி, நான் 2வது இதை பாடுறேன், 3வது நீ அதை பாடு அப்படின்ட்டு தானே நானா தர நாளே லாலே நானா அவன் பாடிவிட்டு நான் தாரே லாலே லல்லே தானா உடனே அவன் தானா நானே நானா தாரே நானே நானா. ஆனா அசால்ட்டு இது அப்படியே 3 கம்போசிங்ல வந்துருச்சு. 3 வச்சுட்டு இதுதான் ஓகே இதான் ரெக்கார்டிங்ட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, நான் வித்வான் சார்கிட்ட போய் மெதுவாக கேட்டேன். அண்ணே ஆல்ரெடி ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கான்னு? ஞாபகம் இருக்கு, நன்னா ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் நான் மறந்துட மாட்டேன். இது போடுங்க, சைன் போடுங்க, நன்னா இருக்கு இன்னைக்கு நாள். அது சரிண்ணே, இது என்னவோ கொடுக்குறீங்களே? எம்ஜிஆர் சார் 40,000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டு 40,000.
எங்கள் மாமனார் விஸ்வநாத ராமமூர்த்திக்கே 20,000 ரூபாய் தான் சம்பளம். 20,000 25,000 ரூபாய் ஆரம்ப காலத்தில் படம் பண்ணியிருக்காரு. அப்பதான் மாப்பிள்ளை. ஆனா எங்க மாமனாரை நான் கையெடுத்து கும்பிடணும். அதான் கடைசியில் வீட்டோட மாப்பிள்ளை அழகா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவர் வீட்டில் தான் இருக்காரு, பெரிய பங்களாவில் 14 கார் நிற்குது. ஒரு மாப்பிள்ளைக்கு எம்ஜிஆர் படம் கொடுக்குறாருன்னா வானான்னு சொல்ற மாமனாரை பார்த்துருக்கீங்களா? எங்க மாமனார் தான். ஒத்துக்கவே இல்லை. ஆனா அவரை நான் பாராட்டுறேன். ஏன்னா விஸ்வநாத ராமமூர்த்தி மேலே அவ்வளோ எவ்வளோ மரியாதை வச்சிருக்காரு பாருங்க. நான் வந்து உங்க எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு நான் உயிரோடு இருந்துக்கின்னு இப்படி எழுந்து நின்று இப்படி நிற்கிறேன், இப்படி குதிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எனக்கு பாம் பிளாஸ் ஆகி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாம் பிளாஸ் ஆகி கை கால் 3-4 துண்டு. பொழைக்கவே மாட்டேன்டா டாக்டர் சொல்லிட்டார், கால் எடுத்துடணும்னு சொல்லிட்டார். கால் எடுத்து தான் ஆகணும்னு. அந்த அந்த ப்ளஸ் ஆனோடனே ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சார் தான் வந்தார். வந்து நேரம் வந்து என் கையை இங்கே வச்சுக்கிட்டு அழுகுறாரு. அழுது இங்கெல்லாம் பிளட்டு போகுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கை எடுத்தோன்னு முறைச்சி இப்படி பார்த்தார். பார்த்துட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னு தெரியாது. மறுபடியும் இதில் தான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க போய் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி கால் எடுத்துடணும், அவர் கால் இந்த மாதிரி நட முடியாது, அவர் ஒரு காலில் தான் நடக்கணும். நான் போய் சொல்ல, இன்றைக்கி நான் ஊனமாக இருந்திருப்பேன். நான் இப்படி தான் நடந்து வரணும். இன்றைக்கி நான் நல்லா நடந்து ஷூ போட்டுன்னு இந்த நிகழ்ச்சி நிற்கிறேன்னா அந்த தெய்வம். அவர் ரெக்வஸ்ட் பண்ணார் டாக்டர்கிட்ட. எனக்கு தெரியாது அவன் எப்படி நடந்தானோ எப்படி ஓடினானோ அதே மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ சரியாட்டு அந்த 2 டாக்டர்கிட்ட அவர் ஃபைட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி இன்றைக்கி நான் நல்லா நடந்து உங்கள் பேட்டியில் வந்து நிற்கிறேன். அந்த தெய்வத்தை மறக்கலாமா? அந்த தெய்வத்தை நான் எப்படி கும்பிடணும்?
1.5 வருஷம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த 1.5 வருஷம் வாரம் 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் பில்லு கட்டணும். 1.5 வருஷமாக அந்த புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் தான் கட்டினார். நான் உங்களுக்காக மட்டும் ஒரு பாட்டு பாட சொல்றேன். அவரை தாழம் பூவில் காணும் பொன்வண்ணம் நாடும் வாழும் தோகை பூங்கன்னம். தாழம் பூவில் காணும் பொன்வண்ணம் நாடும் வாழும் தோகை பூங்கன்னம். எங்கே தான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்த. இங்கே நான் என்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்து. அவள் எந்தன் மனமேடை தவழ்கின்ற பனிவாடை. அவள் எந்தன் மனமேடை தவழ்கின்ற பனிவாடை. காலம் கொண்டாடும் கவிதை மகள் கவிதை மகள். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். இசை வெள்ளம் நதியாக ஓடும். அதில் இளநெஞ்சம் படலாக. விவேகனி விஜயன் அவர்கள் நிறைய அவரை பற்றி பதிவு செய்திருக்கிறார். இல்லை, ஒரு அற்புதமான அனுபவம். இன்றைக்கி உட்காந்து இது விஷயம் நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். பட் இது இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து இத்தனை பேர் அபிப்பிராயங்களை கேட்குறதுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நான் இந்த கூட்டத்தின் மேலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எம்ஜிஆரோட திரைப்படங்கள் இன்னும் பாதுகாக்கப்படணும், அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும். அதுக்கு நான் கடுமையான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். அவரால் பலன் பெற்றவர்கள் இதை நினைச்சு பார்க்கணும் இந்த கூட்டத்தின் வாயிலாக. தேங்க்யூ. அவருடைய பிறந்த நாளை ஒட்டி இந்த பொங்கல் பண்டிகை காலத்தில் அவரை பற்றி பேசணும் அப்படிங்கிற சில விஷயங்களை முன்னெடுத்து இது செய்யப்பட்டது. ஆனால் நாங்கள் பேசியிருக்கிறது அல்லது இந்த சபை பேசியிருக்கதே ஒட்டுமொத்த எம்ஜிஆருங்கிற ஒரு லெஜண்டுடைய ஒரு ஸ்லைஸ் தான். நாக்கில் கொஞ்சம் நம்ம தேன் தடவி இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா பேசிகிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத பேசுவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசாமல் விட்டுட்டாங்கன்னு ஷோ பார்க்குறவங்களுக்கு தோணலாம். பட் அப்படி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கான பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நிபந்தனைகளும் இல்லாமல் அன்போடு இருக்கிற போது, உண்மையான உதவும் பண்போடு இருக்கிற போது, அது ஒரு குணமாக இருக்கிற போது, திட்டமிட்டு உதவுதெல்லாம் கிடையாது. எனக்கு இதனால் இது நடக்கும், இதனால் இது செஞ்ச திரும்ப நடக்கும், அதெல்லாம் இல்லாமல் அந்த நிர்பந்தங்கள் அன்றி நிபந்தனைகள் அன்றி உள்ளன்போடு உதவக்கூடிய மனிதராக இருக்கிற போது, உண்மையாக இருக்கிற போது அவன் மன்னாதி மன்னனாக மாறுவான், மாறி இருக்கிறான். அதில் இவரும் ஒருவர். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்படியான ஒரு நிகழ்வு நடத்தினதில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பதிவு செஞ்சதில் உண்மையிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த பொங்கல் விழாவில் அவள் பிறந்த நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தியதற்கு விஜய் டிவி உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைகிறது. அனைவருக்கும் மறுபடியும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.